ஒரு நாள் நாம இந்த வாழ்க்கையில பலவிதமான விஷயங்கள் பார்த்துட்டோம். பார்த்ததுக்கு அப்புறம் சரி போதும். யாரோ ஒருத்தர் இப்ப சுத்தி சுத்தி மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருந்தா யாரு கடைசியா வாங்குறது நானாவே இருக்கட்டும் அப்படின்னு ஒருத்தர் அந்த அந்த சங்கிலியை உடைச்சாருன்னா அந்த சங்கிலி உடைஞ்சிருச்சு தானே. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஒரு 6 பேர் வட்டமா உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தரோட கன்னத்துல அறையறாங்க. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தா அன்னைக்கு நைட் ஃபுல்லா எல்லாருடைய கண்ணமும் அரைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே. யாரோ ஒருத்தருக்கு அறிவு வந்து ச்சே போதும் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தும் பொழுது தானே அந்த அந்த சுழற்சி நிக்குது. அதே விதத்துல தான் இந்த நம்ம நடவடிக்கை கிரமங்களுடைய அடிப்படைன்றது அந்த விதம் தான். இப்போ நடவடிக்கை கிரமங்கள்ல நம்ம முக்கியமான சில கிரமங்கள் பார்க்கலாம். அதுல நம்ம ஒரு முக்கியமான கிரமத்துல என்ன சொல்றாருன்னா, சித்த வித்தியார்த்திகள் சாத்வீகர்களாகும், அதாவது ஜெப நேரத்திலும் மற்ற நேரத்திலும் ஒரு நடவடிக்கை கிரமம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இது சித்தவிதம் ஆங்கிலம் புக்கு. சிதவிதையை பெற்றவர்கள் அதான் வெள்ளை நிற ஆடைகள் அணிஞ்சிருக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஏன் இந்த வெள்ளை நிற ஆடைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெள்ளைன்றது சத்துவ குணத்தை சார்ந்தது. சத்துவம்னா என்ன? சத்துவத்துக்கும் வெள்ளைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம புராணங்கள்ல பலவிதமான கதைகள் சொல்றாங்க. அதுல காளிய கருப்புன்னு சொல்றாங்க, அது தமோ குணம்னு சொல்றாங்க. லக்ஷ்மிய ரெட்டுன்னு சொல்றாங்க, அது ரஜோ குணம்ன்றாங்க. அதுல சத்துவமா இருக்கிற அந்த சரஸ்வதியை தான் வெள்ளை குணம், வெள்ளை நிற ஆடைன்னு சொல்றாங்க. இப்போ இது ஒரு ட்ரெடிஷனாவே இருந்திருக்கு. ஆனா இது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். பட் ஸ்டில் இந்த இது வந்து ஒரு விஷயம் இருந்திருக்கு. விதவைகள் எல்லாமே வந்து வெள்ளை நிற ஆடைகள் அணியிறது ஒரு வழக்கமா இருந்திருக்கு. இது நம்ம அதே மாதிரி அவங்க தலைமுடிய வந்து வாராம இருக்கிறோம் அப்படின்றது ஒரு வழக்கமா இருந்திருக்கு. ஆனா நம்ம இது என்ன, இது எதுக்காக அப்படின்னு நம்ம அவங்கள தண்டனை இது பண்றதுக்காகவா அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அப்படி இல்லை. அவங்க இத்தனை நாள், அதாவது அந்த விஷயம் என்ன சொல்ல வருதுன்னா, இத்தனை நாள் நீ வந்து ரஜோகுணத்துல இருந்துட்ட, பட்டு புடவைகளும் பட்டு இதுவும் போட்டு இனிமேலாவது சத்துவ குணமா இரு அப்படின்றத சொல்றதுக்காக வந்தது. அது போக போக என்ன ஆயிடுச்சுன்னா விதவைகளோட காஸ்டியூம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா சுவாமி சிவானந்தபுரம் சார் சித்த வித்தியார்த்திகள் வெள்ளை நிற ஆடைகள் அணிஞ்சிருக்கணும், எந்த விதமான அலங்காரங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதனுடைய காரணம் என்னன்னா, அதுதான் இயல்பான நிலை. எது இயல்பா எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்கிறது தான் உண்மையான சத்துவ குணத்தின் அடிப்படை. சத்துவ குணத்தினுடைய ரொம்ப பேஸான சிஸ்டம் என்னன்னா, எந்த விதமான எக்ஸாஜரேஷனும் இல்லாம மினிமமா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு நடப்பதுதான் சத்துவ குணத்தின் அடிப்படையான ஒரு விஷயம். அப்போ சத்துவ குணத்தினுடைய அடிப்படை இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம வந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்த உலகத்துல ஏன் தங்கத்தினுடைய மதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த உலகத்துல எல்லாருடைய வீட்லயும் தங்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த தங்கத்துக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குமா? இல்ல. எல்லாருடைய வீட்லயும் தகரம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும்? அது வந்து தங்கம் கிடைக்கிற அளவுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த உலகத்துல அந்த தகரத்துக்கு அதிகமா மதிப்பு இருந்திருக்கும். அதே விதத்துலதான் தங்கத்தினுடைய ஒரு மதிப்பாகட்டும், இந்த உலகத்தினுடைய எல்லா மதிப்புமிக்க எல்லா விஷயங்களும் இன்னொருத்தர் கையில இல்லாத வரைக்கும் தான் அது நமக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொருத்தர் கையில இருந்துட்டா அது நமக்கு சந்தோஷமா இல்லை. இதுதான் ரஜோகுணத்தினுடைய அடிப்படை. தமோ குணத்தின் அடிப்படை என்னன்னா, அவன்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லைன்னு துன்பப்படுறது. அப்போ இந்த ரஜோகுணம் தமோ குணம் இது ரெண்டையும் தாண்டி சத்துவ குணத்தோடு நாம எப்ப இருக்க முயற்சி செய்வோம்னா, நம்மளுடைய ஜீவ சக்தி உள்முகமாக திரும்பும் பொழுது மட்டும்தான் நம்ம சத்துவ குணமா இருப்பதற்கு முயற்சி செய்வோம். அதுவரை நம்ம வெளிமுகமாக நம்மளுடைய கதின்னா வந்து ஓட்டம்னா ஃப்ளோ. இப்ப தண்ணி பைப் வந்து தண்ணியினுடைய ஓட்டம் வெளிமுகமா இருக்கிற வரைக்கும் அதனுடைய ஓட்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கதியுடைய ஓட்டம் வெளிமுகமா இருக்கிற வரைக்கும் இந்த ரஜோகுணம் தமோகுணம் மட்டும்தான் அது 100%. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த கதி எப்பொழுது உள்முகமாக திரும்புகுதோ கொஞ்சம் கொஞ்சமா அப்போதான் சத்துவ குணம்ன்றது ஒருத்தருக்கு வாய்க்குது. இப்போ நடவடிக்கை கிரமங்களுடைய ஒரு பேஸ் அப்படி என்னன்றது நமக்கு புரியுது. சத்துவ குணம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு அப்படின்றது. இப்ப இந்த சத்துவ குணத்துல சொல்ற சில விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம ராமதாசர் கிருஷ்ணதாசன் ஒரு நடவடிக்கை கிரமம் பார்த்திருப்போம். அதுல வந்து உத்தேசித்த காரியம் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் இம்சை இல்லாதவாறும், அதனால் அவரவர்களுக்கு நேருகிற கஷ்ட நஷ்டங்களை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நியாயம் என்று அபிமானிக்கத்தக்க விதத்தில் செய்ய வேண்டியதாகவும் ஒரு நடவடிக்கை கிரமம் இருக்கும். இன்னொரு நடவடிக்கை கிரமத்துலதான் இந்த ராமதாசர் கிருஷ்ணதாசர் சொல்லியிருப்பாரு. அந்த நடவடிக்கை கிரமம் என்ன சொல்ல வருதுன்னா, ராமதாசன் ஒருத்தர் இருக்காரு, கிருஷ்ணதாசன் ஒருத்தர் இருக்காரு. இப்ப இதுல வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட வீட்டை நோக்கி போறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது இன்னொரு சில பேருக்கு பிடிக்கல. அதனால வாலண்டியரா வந்து தள்ளி விட்டு
அடிக்கும் பொழுது இவர் திரும்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம மேற்பார்த்த அந்த ஒரு இப்போ அந்த ஒரு வட்டத்துல சுத்தி சுத்தி எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்ப அந்த சைக்கிளை ஸ்டாப் பண்றதுன்னு சொன்னதுதான் சுவாமி சொல்றாரு. திரும்பி நம்ம அடிச்சோம்னா அப்ப திரும்பி அவங்க அடிப்பாங்க, திரும்பி நாம அடிச்சோம்னா திரும்ப இதே சுத்தி சுத்தி இல்லாம சுவாமி திரும்பி அடிக்க கூடாது, அட் த சேம் டைம் நம்ம முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஸோ அப்ப என்ன புரியுதுன்னா, சத்துவ குணம் அப்படின்றது எல்லாத்துலயும் ஒரு முக்கியமான ஒரு குணம் நல்லாதான் இருக்கு. இப்போ சத்துவ குணம் அப்படின்றத நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம பார்த்திருப்போம் 2 விதமான பயிற்சி பயிற்சி செய்யறவங்கள 3 விதமான பயிற்சி செய்யறவங்கள பார்த்திருப்போம். ஒருத்தர் வந்து ஓரளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஒன்றும் பண்றதுக்கும் அவங்க வரவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விதமான சாதகர்கள் இருப்பாங்க. இன்னொரு விதமான பயிற்சியாளர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு எவ்வளவு துன்பப்பட முடியுமோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கவங்களும் இருப்பாங்க. 3வது விதமான மக்கள் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைய விட நாளைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. இதுல உண்மையிலேயே எவர் லாஸ்டிங் எப்பவுமே நிலைச்சிருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3வது படிநிலை தான். ஏன்னா முதல் படிநிலையில இருக்கிறவங்க வரவே மாட்டாங்க, அதனால அவங்க பிரச்சனை கிடையாது. 2வது படிநிலை எப்படின்னா ரொம்ப தீவிரமா பண்ணுவாங்க, அப்புறம் எதனா ஒரு இதுன்னா ரொம்ப தீவிரமா நிறுத்திடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை தான். இப்போ 3வது நிலையில இருக்கிறவங்க இப்போ நம்ம நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைய விட நாளைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்படின்ற நிலைமையில் இருப்பதுதான் சத்துவ குணம்னு. ஏன்னா இன் ரியாலிட்டி, அதாவது தேரி ஓகே, பட் இன் ரியாலிட்டி பிராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் தேரியா நம்ம சொல்லிடலாம். இப்போ அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சதா பிராணாயாமம் செய்ய வேண்டும், 24 மணி நேரமும் சித்த வித்தையை அபியாசிக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய கோல். ஓகே, ஆனா இது எப்படி நம்ம பிராக்டிக்கலா அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்றதுதான கேள்வி. இப்போ தேரியா கரெக்ட் 24 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்றது, ஆனா அதை எப்படி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர்றது அப்படின்றது தான் இப்போ சத்துவ குணத்தினுடைய அடிப்படை. இப்போ நேத்து வரைக்கும் நம்ம 1 மணி நேரம் பயிற்சி பண்ணோம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், 1 மணி நேரம் 1 நிமிஷமா இன்க்ரீஸ் பண்ணலாம், அடுத்து 1 மணி நேரம் 2 நிமிஷமா இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்படி படிப்படியாக முன்னேறும் பொழுதுதான் உண்மையிலேயே ரொம்ப நாள் நிலைக்கிற மாதிரியான ஒரு செயலை நம்மளால செய்ய முடியும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் கிராஜுவலா கன்சிஸ்டண்டா இருக்கோ அதுதான் ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்கும். சடனா மேல எழுந்து சடனா கீழே விழுற பல அலைகளை நம்ம பார்த்திருப்போம். நம்மளே இப்போ ஒரு 2 விதமான உதாரணம் பார்க்கலாம். 2 விதமான மாங்காய் செடி இருக்கு. ஒரு மாங்காய் செடி வந்து நீங்க செடி வச்ச உடனே 3 மாசத்துல உங்களுக்கு மாங்காய் கொடுத்துரும். இன்னொரு மாங்காய் செடி வச்ச உடனே 5 வருஷம் கழிச்சு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா மாங்காய் கொடுக்கும். இதுல எந்த விதமான செடியை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா இது 2வது விதமான செடி தான். ஏன்னா அதுதான் ஆர்கானிக். ஆர்கானிக்னா இயல்பா எப்படி இருக்கு, அதோட இயற்கை எப்படி இருக்கோ அதுக்கு உட்பட்டு அது வளர்ந்துருக்கு. அதே விதத்துலதான் நாமும் எப்படிப்பட்ட ஒரு பயிற்சி செய்யறவங்களா இருக்கணும்னா நம்மளுடைய சூழ்நிலை ஒருவருடைய சூழ்நிலை ஒரு விதத்துல இருக்கு. இப்ப நம்ம வித்தியார்த்திகள் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்துல சமைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்தோம்னா கரெக்ட், இது எல்லாத்துக்கும் ஒண்ணு சூட் ஆகும்னு நம்ம சொல்லலாம். நம்ம இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் வேற. ஒருத்தர் வந்து பெரிய நிலையில இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து தினமும் போராடிட்டு இருப்பாரு, இப்படி பல விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஸோ எல்லா விதமான மக்களுக்கும் எது சூட் ஆகும்னா ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம் சூட் ஆகும். நேத்து பண்ணதை விட இன்னைக்கு ஒரு படி கூட பண்றது, இன்னைக்கு பண்ணதை விட நாளைக்கு ஒரு படி கூட பண்றது, இப்படி நம்ம கிராஜுவலா அடைஞ்சுக்கிட்டே வந்தோம்னா என்னைக்கோ ஒரு நாள் 24 மணி நேரம்ன்றதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு பதில் நம்ம மனசளவுல 24 ஹவர்ஸ் கற்பனை பண்ணிட்டு இருந்தோம்னா என்னைக்கு உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ நேத்தை விட இன்னைக்கு நம்ம குரோத்தா இருக்கிறோமா, இன்னைய விட நாளைக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோமா அப்படின்றதுதான் நம்ம ஒரு வித்தியார்த்தியும் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கிறது தான். அதுதான் சத்துவ குணத்தினுடைய அடிப்படை. சத்துவ குணத்துல நம்ம இன்னும் சில விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுல என்னன்னா சத்துவ குணம்ன்றது நம்ம வந்து சத்துவ குணம்ன்றது ஏன் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் பாலிசி, அதாவது எக்ஸ்டர்னல் பாலிசினா வெளியுறவு கொள்கை. இப்போ ஒரு வித்தியார்த்திக்கும் உள்ளுறவு கொள்கை வெளியுறவு கொள்கைன்னு இருக்கு. உள்ளுறவு கொள்கை என்ன, நம்மளுடைய கதியை முழுவதுமான ஈடுபாட்டோட செய்யறது உள்ளுறவு கொள்கை. அது உள்ள நம்ம முடிஞ்சிருச்சு நம்மளோட கடமை. இப்ப வெளி உலகம்னு வரும் பொழுது நம்மளுடைய செயல் சத்துவம் சார்ந்து இருக்கணும். சத்துவம் அப்படின்றது வந்து ஒரு பிக்ஸ்டு டெஃபினிஷன் இல்ல, மாரல் கோடு இல்ல, இது இப்படித்தான் அது அப்படித்தான் அப்படின்னு. இதுக்கு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்க்கலாம். நடவடிக்கை கிரமங்கள் சொல்லுது சித்த வித்தியார்த்திகள் சட்டை போடக்கூடாது, வெள்ளை நிற ஆடைகள் அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ நம்ம சத்துவமா யோசிச்சு பார்த்தோம்னா நீங்க வந்து
இந்தியால இருக்கிறீங்க. தென்னிந்தியால இருக்கிறீங்க. ரொம்ப பாதுகாப்பான ஒரு கிளைமேட். நீங்க வட இந்தியால ஆ டிசம்பர் இல்ல ஜனவரி அது போல வந்து காசி அந்த மாரி நகரங்களுக்கு போனீங்கன்னா, ஒரு 4 டிகிரி, 3 டிகிரி டெம்பரேச்சர் போக வாய்ப்பு இருக்கு. சரி. நீங்க இத விட்டுட்டு நீங்க அமெரிக்கா போயிட்டீங்கன்னா, அங்க அங்க பருவநிலை கம்ப்ளீட்டா வேற. அப்போ என்ன சொல்றேன்னா, சத்துவம்ன்றது நாம சுவாமி சொல்லிட்டாரு, வெள்ளை நிற ஆடைகள் மட்டும் தான் அணியணும். அது மேல சட்டை போடக்கூடாது அப்படின்றது. அது சரி. ஆனா, ஒரு சூழ்நிலைக்கு ஜீவரட்சைக்குள்ள அடிப்படையானதுதான் சுவாமி சொன்னது. அப்போ அந்த சூழ்நிலைக்கு இந்த ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு என்ன செயல் செஞ்சா, என்ன மினிமமான நடவடிக்கை கிரமங்கள், அதாவது நடவடிக்கை கிரமங்கள நம்ம வந்து எந்த ஒரு நான் கேட்கிறேன். ஒரு வெள்ளை நிற சொட்டர் போட்டுக்கலாம்ல, தப்பு கிடையாதுல்ல. வெள்ளை நிற வின்டர் ஜாக்கெட் போட்டுக்கலாம்ல, தப்பு கிடையாதுல்ல. சோ சத்துவம்ன்றது ஒரு கணமும் நம்ம ஜட்ஜ்மெண்டோடைய இது சரியா, இது தப்பா, இது இத எப்படி நடவடிக்கை கிரமங்களுக்கு உட்பட்டு செய்வது அப்படின்றத செய்யும் பொழுதுதான் அதுதான் பிராக்டிக்கல் லைஃப். அதுதான் ரியாலிட்டியும் கூட. இப்போ ரியாலிட்டியோட இயற்கையோட ஒத்து வாழ்வது அப்படின்றதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். சரி, இது ஒரு விஷயம். 2வது சுவாமி வந்து இது ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. சித்தவித்தை பெற்றவர்கள் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் இம்சை இல்லாதவாறும், அதனால் அவரவர்களுக்கு நேருகிற கஷ்ட நஷ்டங்களை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நியாயம் என்று அபிமானிக்கத்தக்க விதத்தில் செய்ய வேண்டியதாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ பொதுமக்கள்னு சொல்றது என்னன்னா தேர்ட் பர்சன். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்னா அந்த செயலை செய்யறவங்க, செகண்ட் பர்சன்னா அந்த செயலால நேரடியாக பாதிக்கப்படுறவங்க, பொதுமக்கள்னா இது ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு 3வது நபர். இந்த 3வது நபர் இந்த செயலை பார்க்கும் பொழுது இந்த முதல் நபர் செஞ்சது சரிதான், சரியான செயல்தான் அப்படின்னு சொல்ற விதத்தில் நம்மளுடைய செயல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப சத்துவ குணம்ன்றது எந்த ஒரு விஷயத்தினுடையும், அதாவது வெளி உலக செயல்ல எந்த ஒரு செயலோடையும் நம்ம வந்து முழுமையான அட்டாச்மெண்ட் இல்லாம, இந்த ஜீவனுக்கு எது ரட்சைக்கு முக்கியமானதா இருக்கோ அந்த ஜீவ ரட்சைக்கு எது அடிப்படையா இருக்கோ அதை மட்டும் செய்வதுதான் சத்துவம். சரி, இப்ப நம்ம மேல பார்த்த மாதிரி சித்தவிதை பெற்றவர்கள் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் ஹிம்சை இல்லாதவாறும், அதனால் அவரவர்களுக்கு நேருகிற கஷ்ட நஷ்டங்களை பொருட்படுத்தாமலும் அப்படின்னு ஒரு சுவாமி ஒரு நடவடிக்கை கிரமம் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க வந்து பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் இம்சை இல்லாதவாறும் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டாருன்னு, அப்ப டெரரிஸ்ட் வராங்க, நீங்க சுடாம இருக்க முடியுமா? நீங்க சுடாம இருந்தீங்கன்னா இங்க நிறைய ஜீவன் பாதிக்கப்பட்டுரும். அப்போ இந்த ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு ரொம்ப லீஸ்டான நடவடிக்கை கிரமங்களை நம்ம அதுதான் சொல்றேன். சுவாமி என்ன சொல்றாருன்னா, கீழே பொதுமக்கள் நியாயம் என்று அபிமானிக்கத்தக்க விதத்தில் செய்ய வேண்டியதாகும். இது ஒரு 3வது நபர்கிட்ட நம்ம எடுத்துட்டு போய் காட்டோம்னா, இல்லைங்க அவர் பண்ணது சரிதான்னு சொல்ற விதத்தில் நம்மளுடைய செயல் இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ இது ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். இப்ப 2வது ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம வீடு கட்டியிருக்கோம். இப்ப வீடு கட்டும் பொழுது எத்தனையோ உயிர்கள் செத்துதானே போகும். நடவடிக்கை கிரமங்கள்ல யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் ஹிம்சை இல்லாதவாறும், அதனால் அவரவர்களுக்கு நேருகிற கஷ்ட நஷ்டங்களை பொருட்படுத்தாமலும் செய்ய வேண்டியதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வீடு கட்டாம நம்ம இப்போ இந்த மனித சமூகம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த காடுகள் நம்ம வாழ்ந்த போது போதுமான அளவுக்கு வீடு அந்த உணவு எல்லாம் இல்லாததுனால ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு 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 15 பேர்ல இருந்து 20 பேர் தான் சர்வே ஆவாங்க. மிச்சவங்க எல்லாருமே இந்த மழை காலம், இந்த காலம், அந்த எல்லாம் அந்த ஒரு கொடுநோய் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இறந்துருவாங்க. சோ காடுகள்ல வசிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு இம்பாசிபிள், அதாவது இன்ஹியூமன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க காடுகள்ல எப்படி நான் இன்னொன்னு நம்ம இதுல ஒரு வழக்கம் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம நாமளே விளைய வச்சு நாமளே அறுவடை பண்ணி நாமளே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டெக்னிக்கலா அப்படி பார்த்தோம்னா, நாமளே விளைய வச்சு நாமளே அறுவடை பண்ணி நாமளே சாப்பிடணும்னா ஒரு நாளைக்கு நம்ம விவசாயம் பண்ணணும்னா ஒரு 8 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. விவசாயம் பண்ணி அதுக்கேத்த உங்களுக்கு தேவையான உடலுக்கு தேவையான அந்த கேலரிஸை நீங்களே எடுத்துட்டு நீங்களே உயிர் வாழ்றதுன்றது ரொம்ப டஃப்பான விஷயம். இது மழை காலங்கள்ல பல காலங்கள்ல இந்த பயிர் வகைன்றது இது இல்லாம போகும். அதாவது வந்து பயிர் வளராம போகும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன சொல்லணும்னா, நடவடிக்கை கிரமங்கள்ன்றது எப்படி நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது லீஸ்ட் துன்பத்தோட பிளஸ் அட் த சேம் டைம் இந்த ஜீவனுடைய ரட்சைக்கு எந்த அளவுக்கு அடிப்படையா இருக்கோ அதுதான் நடவடிக்கை கிரமங்களை நம்ம செயல் வடிவத்துல கொண்டு வர்றதுக்கு பாசிபிளே தவிர, அன்லெஸ் அப்படி இல்லைன்னா நடவடிக்கை கிரமங்கள்ன்றது ஒரு தேரி வடிவத்தில் தான் இருக்கும். தேரியில நம்ம வாயில சொல்லிடுவோம் நான் 30 ஃபாலோ பண்றேன்னு, பட் அதை எப்படி நான் செயல்படுத்த போறேன் அப்படின்றதுலதான் கேள்வி. ஏன்னா நான் 30 ஃபாலோ பண்ணிட்டேன்னு சொல்றது விஷயம் இல்லை, நாம எப்படி ஒரு கணமும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ
நம்ம நினைச்சிருப்போம் நான் ரொம்ப நியாயவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு சூழ்நிலை வருது. நாம ஏதோ ஒரு செயலை செஞ்சிடறோம். 3வது மனுஷன் பார்க்கும்போது தான் நீங்க பண்ணது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு கணமும் நம்ம நடவடிக்கை கிரமங்கள சுவாமி சொன்ன மாரி நடவடிக்கை கிரமங்களுக்கு உட்பட்டு நம்ம நடக்கிறோமா அப்படின்றத பார்க்கறது ஒரு நிச்சயமான ஒரு சவாலான ஒரு விஷயம். அதே தான் அந்த ஒரு விஷயத்தை நாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் செய்யறது தான் வந்து சத்துவ குணம்னு சொல்றது. சத்துவ குணம்ன்றது ஏதோ ஒரு விஷயத்தோட ஒட்டிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தோட அடையாளப்படுத்திக்கிறது இல்ல. இதை நம்ம இன்னும் தெளிவா பார்த்தோம்னா மகாபாரதத்துல அர்ஜுனன் வந்து எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அப்படின்னு போர்க்களத்தினுடைய நடுவுல, அதாவது போர்க்களம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் சண்டை எல்லாம் முடிச்சு எல்லாம் டிசைட் பண்ணிட்டு வந்து போர்க்களத்தினுடைய நடுவுல அர்ஜுனன் சொல்றாரு எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது, எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இவங்களை நீ கொல்லாம விட்டன்னா இவங்க இதை விட அதிகமா கொன்றுவாங்க, இவங்க இதை விட அதிகமான துன்பத்தை உருவாக்கிடுவாங்க, அதனால நீ இதை நீ செஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சத்துவ குணம் அப்படின்றது என்னன்னா, எந்த ஒரு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தையும் காரண காரியங்களை அனுசரிச்சு யுக்தியோடு செய்யணும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரு. காரண காரியங்கள்னா என்னன்னா காசு, கான்சிக்வன்ஸ். காசுன்னா செயல், கான்சிக்வன்ஸ்னா விளைவு. காரண காரியங்கள் அப்படின்னு சொல்றது நம்ம 2வது சாப்டர்ல பார்த்திருப்போம், காரணம் காரியம்னு. அப்ப காரணம்ன்றது அந்த செயல், அந்த அந்த காஸ். காரியம்ன்றது அதனுடைய எஃபெக்ட். இப்போ நீங்க 3 வேளை நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் பருமன் ஆகுதுன்னா நீங்க சாப்பிடுறதுன்றது காரணம், அந்த உடல் பருமன் ஆகுறதுன்றது காரியம். அதே மாதிரிதான் ஒன்னொன்னும் சுவாமி சொல்றாரு. ஆசிரம காரிய சித்தாசிரம சட்டங்கள்ல ஒரு சட்டம் சொல்லுது, சித்தாசிரம காரியமாக ஏதாவது ஒரு வெளி செய்ய வேண்டும் என்றால் அவனவன் யுக்திக்கு அனுசரித்து தீரதையோடு செய்ய வேண்டியதாகும் அப்படின்னு சொல்லி. அதாவது யுக்தி என்னன்னா நம்ம ஒரு கணமும் பிரிச்சு பார்க்கிறோம். நம்ம செய்யற செயல் மத்தவங்களுக்கும் எல்லாருக்கும் சரியா இருக்கா, இல்லைன்னா நம்ம செய்யக்கூடாது. இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நல்லது நன்மை பயக்கிற செயல் செய்யறது மூலமா நமக்கு வர கஷ்ட நஷ்டங்களை பொருட்படுத்தாமல் செய்வதுதான் சத்துவ குணமே தவிர, சத்துவ குணம் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் எவ்வளவு துன்பத்தை பார்த்திருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லவர்களால நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அமெரிக்கா, த கான்கொஸ்ட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஐரோப்பிய கண்டத்துல இருந்து அமெரிக்காவுக்கு மக்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அமெரிக்கா கண்டத்துல இருக்கிற மக்களை வந்து ஆல்ரெடி அங்க பூர்வக்குடி மக்கள் இருப்பாங்க. சோ இந்த புதுசா போனவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தான் வந்து உயர்ந்தவங்க, எங்க கடவுள் வந்து எங்களுக்கு தான் இது பண்ணிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான பிலீஃப் அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்க தான் அந்த பூர்வக்குடி மக்களுக்கு பலவிதமான இம்சையை கொடுத்துருவாங்க. எந்த ஒரு நம்பிக்கையில நாங்க தான் உயர்ந்தவங்க, நாங்க தான் நல்லவங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில. சோ இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த நல்லவர்களால தான் பல துன்பங்களும் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து நல்லவர்னு சொல்றாங்க. பாஞ்சாலி அந்த துணி இது பண்ணும் பொழுது பீஷ்மர், துரோணர் எல்லாரும் உள்ளதானே இருந்தாங்க. அப்ப அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா அவங்க போர்ல செத்துருக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நன்மை தீமை, அதாவது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலும் நம்ம ஜுடிஷியஸா முழு கவனத்தோடு நம்ம செய்யறது நடவடிக்கை கிரமங்களுக்கு உட்பட்டு இருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டியதுன்றதுதான் சத்துவ குணமே தவிர, நாம் செய்வதெல்லாம் சரி, சரியை தவிர வேற எதுவும் இல்லை, நான் என்கிட்ட ஒரு செட் ஆஃப் நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்றது இருப்பதல்ல சத்துவகுணம். சத்துவகுணம்ன்றது ஒரு செயலும் ஏன்னா நம்ம வெளி உலகத்தை நம்ம வந்து இப்போ முதல் நிலையில இப்ப சாதகர்களா இருக்கும்போது நம்ம வந்து வெளி உலகத்தோட பெரிய கான்டாக்ட் இல்லாம ஒரு குறிப்பிட்ட குரூப்போட ஒரு இண்டிவிஜுவலா வித்தியார்த்திகளோட மட்டும் பழகி கொண்டு அப்படி இருந்தோம்னா கரெக்ட். ஆனா ஒன்ஸ் நம்ம உலகத்தில் செயல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், வெளி உலகத்தில் நம்ம போறோம், வெளி உலகத்துல நம்மளுடைய செயல் இருக்கு, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வேலை அந்த மாதிரி இருக்குன்னா நாம் எல்லா விதமான மக்களையும் பார்த்துதான் ஆகணும். எல்லா விதமான முதல் நடவடிக்கை கிரமம் என்ன சொல்லுதுன்னா, சித்தவிதை பெற்றவர்கள் ஜாதி மத எந்த ஒரு பேதமும் இல்லாமல் சர்வ ஜனங்களுடன் ஐக்கியமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஐக்கியம்னா எல்லாருடனும் சேர்ந்து இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்களோட சேராம இருக்கணும். அதாவது இப்போ எல்லா விதமான மக்கள்னா கொலைகாரன் மேல கீழே எல்லா விதமான மக்களும் தான் இருப்பாங்க. அப்போ இந்த உலகம் எல்லாத்துக்கும் ஏத்த ஒரு நடவடிக்கை கிரமங்களா இருக்கணும் தானே. இப்ப நடவடிக்கை கிரமங்கள்ன்றது ஏதோ ஒரு க்ளோஸ்டு குரூப், அதாவது ஒரு மூடப்பட்ட ஒரு குழுவுக்கு சொன்னப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. இந்த உலகம் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இந்த நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இந்த வித்தையில முன்னேற முடியும்னு சொன்னதுக்காக, அப்போ எல்லா விதமான தொழில இருக்கவங்களுக்கும் எல்லா விதமான நிலையில இருக்கிறவங்களுக்கும் அந்த நடவடிக்கை கிரமங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போ நாம உலகத்துலன்னு போகும் பொழுது நம்மளுடைய செயலின் தீவிரம் அதிகமாக நாம பல விதமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நாம நினைச்சிருப்போம் நாம செய்யற இந்த ஒரு செயல் எல்லாருக்கும் நல்லதா இருக்கும்னு. ஆனா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அது ஒரு துன்பமா இருக்கும். இது நான் என்ன சொல்றேன்னா,
இன்னைக்கு நம்ம சின்ன லெவல், இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன நிலைமையில நம்மளுடைய வீடு, நம்மளுடைய தொழில் இப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறோம். நீங்களே என்ன யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நீங்க ரொம்ப பெரிய நிலைமை ஆயிட்டீங்க. நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செய்யற ஒரு ஒரு செயலும் எல்லா உயிர்களையும் பாதிக்குதா இல்லையா? நீங்க ஒரு தவறான ஒரு செயல் செஞ்சீங்கன்னா எல்லாரும் பாதிக்கிறாங்க. நீங்க சரியான செயல் செஞ்சீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்போ சக்தி, அதாவது எல்லாத்துக்கும் ஆதாரமான உயிரினுடைய சக்தி, அதுதான் ஈஸ்வரன்னு சொல்ற நிலைமை. வெறும் ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதுக்கே ஒரே ஒரு செயல் தப்பா செஞ்சோன்னா இவ்வளவு துன்பம் வருதுன்னா, நீங்க எல்லாத்துலயும் உயர்ந்த ஈஸ்வரனா ஆகணும்னா, அந்த கடவுளாவே நீங்க ஆகணும்னா, நீங்க தான் பிரம்மம் ஆகணும்னா, முதல் அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வித்யை தான் எப்படி இருக்குன்னா, அழிவற்றத அக்ஷரமாக, ஆதி அந்தம் இல்லாததாக, அதுதான் அறிவாக, அதுதான் அறிவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுதான் போதமாக, போதம்னா ரியலைசேஷன், தன்னை அறிதல்னு சொல்றது. அடுத்து அதுதான் வித்தையாகும். நீங்க இப்ப பண்றீங்களா இந்த வித்தையாகும், அந்த விஷயம் தான் இருக்கு. அப்போ அந்த விஷயம் இருப்பதிலே உயர்ந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு நாம எவ்வளவு சத்துவமா இருக்கணும். அப்ப சத்துவ குணம் அப்படின்றது நம்ம ஒரு ஒரு செயல், ஒரு ஒரு விஷயத்திலையும் நம்ம செய்யறது சரியா தவறா, நம்ம செய்யறதுனால காரண காரியங்கள், இதோட விளைவு என்ன, இது ஒன்னொன்னையும் நம்ம பிரிச்சு பார்க்கிற விஷயம் தெரியணும். இதைத்தான் 12வது அத்தியாயத்தில் சுவாமி நித்திய அனித்தியத்தை பிரிச்சு பார்க்கிற விவேகம்னு சொல்லியிருக்கிறாரு. நித்தியம்னா என்ன? நித்தியம்ன்றது நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய உள்ளில் இருக்கிறது. அனித்தியம்ன்றது உலகம். அப்போ நம்மளுடைய ஜீவசக்தியாகிய வாயு இந்த உலகத்தை நோக்கி போகும் பொழுது நம்ம ஒரு ஒரு கணமும் பிரிச்சு பார்த்து அதை உள்நோக்கி நம்ம திருப்புறத்துக்கு நம்மளால முடியும்னா அதுதான் சத்துவ குணம். சத்துவ குணத்தினுடைய அடிப்படைன்றது அந்த ஒரு விஷயம்தான். சோ நம்ம பிரிச்சு பார்க்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கிறோம்? நம்ம அந்த சூழ்நிலை எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் அன்னைக்கு பண்ணாம இருந்திருக்கலாமோ அப்படின்றத பாக்குறோம். அப்படி இல்லாம ஒரு ஒரு விஷயம் நடக்கும் பொழுதும், ஒரு ஒரு செயல் நடக்கும் பொழுதும் நாம அதை பிரிச்சு பார்க்கணும். நம்ம நடவடிக்கை கிரமங்களுக்கு உட்பட்டு இருக்கா, இந்த செயலை செஞ்சா இதனுடைய காரணம், இதோட விளைவு என்ன அப்படின்றத நம்ம பிரிச்சு பார்த்து அதை யுக்திக்கு அனுசாரமாக, இப்ப தீரதை என்னன்னா, தீரதையினுடைய ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா, அது ஒரு துணிவு. துணிவுன்றது என்ன? இப்போ நடவடிக்கை கிரமங்கள்ல நம்ம பார்த்த மாதிரி, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நடவடிக்கை கிரமங்கள்லாம் இருக்கட்டும். எனக்கு நிறைய பேர் நம்ம சொல்றது கேட்டிருப்போம். இதெல்லாம் நல்ல விஷயம் தெரியுங்க, ஆனா முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு துணிவு இல்லைன்னு அர்த்தம். எப்போ ஒரு விஷயம் நல்லதுன்னு தெரிஞ்சதோ, அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு துணிவு வரும்னா, அதுதான் தீரத்தை. அப்ப அந்த தீரத்தையினுடைய அடிப்படைன்றதுதான் நடவடிக்கை கிரமங்களை பிராக்டிக்கல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்றது. இப்போ நடவடிக்கை கிரமங்கள்ல நம்ம முக்கியமான சில நடவடிக்கை கிரமங்கள் என்னென்ன? உடல் சார்ந்த நம்ம நடவடிக்கை கிரமங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். எல்லாரும் தலைமுடி வளர்த்துட்டோம், ஓகே ரைட்டு. எல்லாரும் இது அசைவ உணவுலாம் முதல்ல விட்டு வந்தாச்சு, அதெல்லாம் விட்டுருங்க, அது ஓகே. அடுத்து ஜாதி மதம் எதுவும் பாக்குறதுல ஓகே. தலைமுடி வளர்க்குறோம், வெள்ளை நிற ஆடைகள் அணிஞ்சிட்டோம், ஓகே. முடிஞ்சிருச்சா? இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் துவங்கி இருக்கு மனம் சார்ந்த நடவடிக்கை கிரமங்கள். மனம் சார்ந்த நடவடிக்கை கிரமங்கள் ஒரு ஒரு கணமும் நம்ம செய்யறது சரியா தவறா, நித்திய அனித்திய விஷயத்தை பிரிச்சு பார்த்து தவறானவற்றை விட்டு சரியானவற்றை கை கொள்வதற்கு யாருக்கு துணிவு இருக்குதோ அவங்கதான் மனம் சார்ந்த நடவடிக்கை கிரமம். அதுதான் மனசாட்சிக்கு விரோதமான யாதொரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. மனசாட்சிக்கு விரோதம்னா என்ன? ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது, அந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அப்போ ஒரு ஒரு கணமும் நம்மளால இந்த பிரிச்சு பார்க்கிற அந்த ஒரு குணநலன்றது முக்கியம். அடுத்து 3வதான விஷயம் என்னன்னா, உயிர் சக்தியை சார்ந்த நடவடிக்கை கிரமங்கள். அதுல 4வது நடவடிக்கை கிரமம் தான் அது. அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, சித்தவித்தை பெற்றவர்கள் எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, irrespective ஆஃப் ஜாப். இன்னொன்னு சொல்றேன், நாம தொழில் செய்யறதுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோமா, இல்ல இந்த வித்தை செய்யறதுக்காக உலகத்துல பிறந்திருக்குமா அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, தொழில் செய்யறதுக்காக நம்ம உலகத்துல பிறந்திருந்தோம்னா அப்போ அது நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை தானே. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு 2000 வருஷம் முன்னால பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு பானை செய்யறது தான் ஒரு ரொம்ப மதிப்புமிக்க வேலைன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். அப்போ 2000 வருஷம் முன்னால பானை செய்யறதுக்காகவே நீங்க பிறந்திருக்கீங்கன்னா, இன்னைக்கு உட்காந்து அதே பானையை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதனா மதிப்பு இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி ஒரு 20 வருஷம் முன்னால சாஃப்ட்வேர் கோடிங் பண்றதுதான் ஒரு உயர்ந்த ஒரு ப்ரொஃபஷன் வச்சுக்கோங்க. சும்மா இன்னைக்கு ஏஐ வந்துருச்சுன்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு அந்த வேலைக்கு மதிப்பு இல்ல. அப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த தொழில்கள்ன்றது மாறிட்டு இருக்கும். ஆனா எந்த காலத்திலும் மாறாது எது நிலைத்து இருக்குதுன்னா, அது நம்மளுடைய ஜீவன். அந்த ஜீவனுடைய சக்தி புலன்கள் வழியாக வெளியே சலிச்சு போயிட்டு இருக்கு. அந்த புலன்கள் வழியே நம்ம போக விடாம நம்ம உள்முகமாக திருப்புவது, ஒரு கணமும் அது வெளியே போகும்போதும் இல்ல, இது நம்ம இப்படிதான் திருப்பணும், நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்து திருப்பதற்கு யாருக்கு துணிவு இருக்குதோ அதுதான் சத்துவகுணம். சத்துவகுணம்ன்றது இன்னொருத்தரை டாமினேட் பண்றது இல்ல. சத்துவகுணம்ன்றது நம்ம ஞானம் சம்பந்தமான விவாதங்களோ
எனக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்றத காட்டுறதோ இல்லை. இப்போ என் கையில ஐபோன் இருக்கு, என்கிட்ட தங்கம் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு விதத்துல காட்டுறோம். என் கையில இது ரெண்டுமே இல்லைன்னா யாரோ ஒரு ஞானியோட ஒரு புக்கை படிச்சுட்டு பாத்தீங்களா என்கிட்ட இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு காட்டுறோம். ஸோ இதுவும் அதுவும் வேற வேற வித்தியாசம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நல்லா உயர்ந்துட்டீங்க, ஏதோ கொஞ்சம் பயிற்சி பண்ணி ஏதோ ஒன்று ரெண்டு சித்தாடல் வந்துருச்சுன்னா நம்ம அதை எடுத்த உடனே காட்டிடுவோம், பாத்தியா என்கிட்ட இந்த சித்தாடல் இருக்கு, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அதாவது இதை நம்ம சின்ன பசங்க கிட்ட பார்த்துருப்போம். அந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு பொம்மையை வாங்கின உடனே இன்னொரு குழந்தைகிட்ட பாத்தியா அவங்க கிட்ட இல்ல என்கிட்ட இருக்கு அப்படின்னு காட்டுறது. இதே தான் ரஜோகுணத்தினுடைய அடிப்படை. நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு, ரைட்டு. இந்த நிலைமையில இருக்கும் பொழுதும் சிவானந்த பரமஹம்சர் நம்மள விரும்பாமலாம் நமக்கு இந்த பயிற்சியை கொடுத்துருப்பாரு. சரி, இந்த நிலைமை எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் சரி, நம்மளுடைய நிலைமையிலிருந்து அடுத்த ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணி அந்த படியில இருந்து எப்படி நம்ம செயல் செய்யறது அப்படின்றத பாக்குறது தான் சத்துவ குணத்தினுடைய அடிப்படையான விஷயமே தவிர, சத்துவ குணம்ன்றது நான் உடனே எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நாளைக்கே இன்னைக்கு பயிற்சி வாங்கிட்டு நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதே டைம்ல இதோட நான் இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டேன். இது ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீம்ஸும் இல்லாம சமநிலையோடு இன்னைக்கு எது என்னால பிராக்டிக்கலா முடியும் இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன், நாளைக்கு எது என்னால முடியும் அடுத்த ஒரு படி கூட வைக்கிறேன், அடுத்து இப்படி ஒரு படியாக கன்சிஸ்டன்சியாக நம்ம போகும் பொழுது என்றோ ஒரு நாள் நாம சுவாமி சொன்ன மாதிரி 24 மணி நேரமும் அந்த பயிற்சி அபியாசித்து கொண்டு பிளஸ் நடவடிக்கை கிரமங்களும் சாமியோட கொள்கைகளும் சமாஜத்தினுடைய கொள்கைகளும் யார செய்யறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் ஆனந்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அந்த ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு வழி, அதாவது அந்த வழின்றது சத்துவ குணம். இப்போ இன்னும் ஒரு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் என்னன்னா சித்த சமாஜம்ன்றது நமக்கு தெரியும். நம்மளுடைய ஆசிரமம் பலவிதமான வேலை செய்யறாங்க, விவசாயம் பண்றாங்க, பலவிதமான விஷயம் செய்யறாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா மருந்து செய்யறதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உலகத்துல நோய்கள் இருக்கிறதுனால மருந்து செய்யறாங்க. ஒருவேளை நோய்கள் எல்லாம் போயிருச்சுன்னு வச்சுக்கலாம், உலகத்துல என்னமோ ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சு உலகத்துல ஒரு நோயும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப சமாஜம்ன்றது மருந்து செய்வதற்காக உருவான ஒரு நிலையமா இல்ல, சமாஜம்ன்றது உலக ரட்சைக்காக உருவானது. அவங்க பண்ற அந்த ஜபம்ன்றது, அப்போ நான் என்ன சொல்றேன்னா, உலகம் எல்லாம் நோய் இல்லாம போயிருச்சுன்னா சமாஜம் மருந்து வைக்க மாட்டாங்க, வேற அந்த உலகத்துக்கு என்ன சூழ்நிலை அந்த செயல் செய்யணுமோ அதை செய்வாங்க, அவ்வளவுதான். அது சத்துவ குணம்ன்றது இவ்வளவுதான். சத்துவ குணம்ன்றது எந்த ஒரு தொழில் செய்யற ஒரு விஷயம் இல்லை. இந்த ஒரு ஜாதி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஜாதின்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா, இந்த தொழில் செய்யறவங்க இந்த கம்யூனிட்டி, பிராமணர்னா இந்த தொழில் செய்யறவர், சத்திரியர்னா இந்த தொழில் செய்யறவர். அப்போ எந்த ஒரு தொழிலையும் செய்யாம அவனுடைய ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு யாரு, அதுதான் ஜீவனை ரட்சிக்கிறது தான் முதல் தர்மம், மற்றது எதுவுமே நமக்கு தர்மம் இல்லை அப்படின்றத யாரு நம்ம எடுக்கிறோமோ அதுதான் சத்துவ குணம். இப்போ சித்தாசிரமத்துல அப்ப நம்ம பார்த்த மாதிரி உலகம் எல்லாம் நோய் இல்லாம போயிருச்சுன்னா சித்தாசிரமம் என்ன பண்ணுவாங்க, மருந்து செய்யறதை நிறுத்திட்டு வேற வேலையை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். சோ ஆனா எது நடந்தாலும் அவங்களுடைய ஜெபத்தை அவங்க விட மாட்டாங்க. அதுதான் சத்துவ குணம். சத்துவ குணம்ன்றது நம்ம இந்த செயலை செய்வோம் அந்த செயலை செய்வோன்றது இல்லை. சத்துவ குணம்ன்றது எந்த சூழ்நிலைக்கு எந்த செயலை செய்யணுமோ அது இந்த ஜீவரட்சைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த செயலை நம்ம துணிவோடு யுக்தியோடு செய்வதுதான் சத்துவ குணமே தவிர, நம்ம இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய ரஜோ தமோ குணங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த 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 விஷயத்த நம்ம கடந்து போகலாம். ரஜோகுணம் தமோ குணம் நம்மகிட்ட இருக்கு. இப்போ ரஜோகுணம்னா என்ன, நம்ம ரொம்ப கோவப்படுறோம், நமக்கு ரொம்ப வெறுப்பு வருது, நம்ம சண்டை போடுறோம், நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு குணம் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம கிட்ட தமோ குணமும் இருக்கு. தமோ குணம்னா என்ன, நமக்கு தெரிஞ்சே தப்பு பண்றோம், வாலண்டியராகவே பண்றோம் அப்படின்றத வச்சுக்கலாம். இந்த ரெண்டு குணமும் இருக்கு. இப்போ நீங்க பவர்லெஸ்ஸா இருக்கிறோம். இப்போ பவர்லெஸ்னா என்ன, இப்போ நம்ம அதிகபட்சம் நம்ம யாரால கஷ்டப்பட நம்ம யாருக்கு கஷ்டம் கொடுக்க முடியும், நம்மளை சுத்தி இருக்கிற 4 பேருக்கு. அப்படி யாருமே நமக்கு 4 பேரும் கிடைக்கலன்னா அவங்களே கஷ்டப்படுத்திக்கிறோம். இப்ப ரஜோகுணம்ன்றது எந்த அளவுக்கு சக்தி அடைஞ்சு அது மேல எழும்புதோ அந்த அளவுக்கு அது துன்பத்தை கொடுக்குது. தமோ குணம்ன்றது சக்தி இல்லாம இருக்கு, அதனால வெளியே துன்பம் கொடுக்க வாய்ப்பு இல்லை, அதனால தன்னைத்தானே துன்பம் கொடுத்துக்குது. இப்ப இதுக்கு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ஹிட்லர் எடுத்துக்கலாம். ஹிட்லருக்கு ஒரு விதமான மனநோய்னா என்ன, தான் மட்டும்தான் இருக்கணும், தன்னை தவிர வேற மத்தவங்களாம் மனிதர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநோய் இருந்திருக்கு. இது ஒரு ரஜோகுணத்தினுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக். இந்த ரஜோகுணம் நான் ஒன்னொன்னு சொல்றேன், ஹிட்லரு வித்தை வாங்குறதுக்கு எல்லா தகுதியும் இருந்திருக்கு. ஏன் தெரியுமா, ஹிட்லர் வித்தை வாங்குறதுக்கு ஏன் தகுதி இருக்குன்னா 2 அடிப்படையான விஷயத்தை ஹிட்லர் ஃபாலோ பண்றாரு. ஒண்ணு என்ன, ஹிட்லர் எந்த விதமான நான்வெஜ்ஜும் சாப்பிட்றது இல்லை, ஹிட்லர் எந்த விதமான போதைப் பொருட்களையும் சாப்பிட்றது இல்லை. சித்தவித்தை உள்ள வர்றதுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு. ஆனா அவருக்கு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஊர்ல இல்ல. அந்த ஊர்ல அவருக்கு அந்த காலத்திலேயே யாரும் வித்தையை காட்டி கொடுக்காததுனால அவரு உலகத்துக்கு பல விதமான துன்பம் தரத்துக்கு காரணமாயிட்டார். அப்போ சரி,
அது கடந்த காலம் கடந்து போச்சு. ஹிட்லர் ஏதோ பவருக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. பவருக்கு வந்து அவரு உலகத்திலேயே த மோஸ்ட் துன்பத்த குடுத்த மனிதர்கள்ல ஒருத்தர் ஹிட்லர்ன்னு வச்சுக்கோங்க. ஏன் அவ்வளவு துன்பம் இந்த உலக மக்களுக்கு வந்துச்சுன்னா, எந்த அளவுக்கு அன்ப்ராசஸ்டா இருக்கிற இந்த ரஜோவும், தமோவும் மேல எழும்புதோ, அந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய துக்கம்ன்றது இருக்கும். இந்த உலகத்தினுடைய சஃபரிங்ன்றது ஆஸ் லாங் ஆஸ் இந்த ரஜோகுணமும், தமோ குணமும் இருக்கிற வரைக்கும், இது எப்படின்னா வந்து ஒரு அ ஃப்ளெக்சிபிளான ஒரு சாட்டை மாதிரி. இந்த சைடு வளைக்கும்போது அவருக்கு விழும். இந்த சைடு வளைச்சீங்கன்னா அது உங்களுக்கே விழும். ஆனா 2 பேரும் மாத்தி மாத்தி வலியில துடிச்சிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த ரஜோ இப்போ அப்போ அதே ஹிட்லர ஒரு சக்தி இல்லாத ஒரு மனிதரா இருந்திருக்கிறான்னு வச்சுக்கலாம். நம்மள மாரி இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணியிருப்பாரு? அது அவருக்கு அவரே துன்பம் குடுத்திருப்பாரு. இவ்வளவுதான். இப்போ நம்மள்ல சில பேர் அவங்களுக்கு அவங்களே துன்பம் குடுத்துக்கிறோம். நம்மள்ல சில பேர் மத்தவங்களுக்கு துன்பம் குடுக்குறோம். சோ ரஜோ, தமோ குணங்களினோட அடிப்படைன்றது இதுதான். சத்துவ குணம்ன்றது ஒரே ஷிஃப்ட்ல தாவி வந்து மேல வர்றது இல்ல. சத்துவ குணம்ன்றது நம்ம சிதைஞ்சிட்டோம். இப்ப நான் சொல்றேன் ஹிட்லருடைய நிலைமையில ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அவரு சிதைஞ்சிட்டாரு. போதுமான அளவுக்கு மனதினுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது சிதைஞ்சு போய் ஒரு மனம் ரொம்ப கீழான நிலைக்கு போயிருச்சு. இப்போ ஒரே தாவலை எழுந்து மேல வர்றதல்ல சத்துவம். சத்துவன்றது ஒரு கணமும் அவரு நம்ம மத்தவங்களுக்கும் நம்மளுடைய ஜீவனுக்கும் பிறருடைய ஜீவனுக்கும் மேலான செயலை செய்யறோமான்றது ஒரு கணமும் பிரிச்சு பார்த்து அந்த ஒரு செயலை செஞ்சிருந்தாருன்னா அதுதான் சத்துவ குணம். சத்துவ குணம்ன்றது ஒரே நாள்ல நல்லவன் ஆயிடுறது இல்ல. சத்துவ குணம்ன்றது எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்கணும். இந்த மாதிரியான குணநலன்கள் எனக்குள்ள இருக்கு. ஆமா நான் இருக்கு. நான் அதை எப்படி திருத்திக்கிறதுக்கு ஒரு படியாக எடுத்து அதை கன்சிஸ்டன்சியா வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு நிலைக்கும் விதத்தில் வைத்து செயல்படுகிறேனோ அதுதான் சத்துவ குணமே தவிர ஒரே தாவல்ல சரி பண்ணிக்கிறதும் இல்ல, ஒரே தாவல்ல சீரழியறதும் இல்ல. இப்போ சத்துவ குணம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கணும்னா அது சத்துவத்தை ரூட்டடான சத்துவ குணமா இருக்கணும். சத்துவ குணத்தை தாண்டிய நிலைன்னு இருக்கு. ஆனா அதை தாண்டிய நிலைன்றது அது உள்ளில் இருக்கிற நிலை. அது வெளி உலகம்ன்றது இல்ல. வெளின்னு ஒண்ணு வந்துட்டுனாலே அது நம்ம சத்துவம் தான். அதை தாண்டி வேற இல்ல. சில கணங்கள்ல நம்மளுடைய செயல் வந்து இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இப்ப நீங்க ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு காவல்துறையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ காவல்துறைன்றது ஒரு லீஸ்ட் வயலன்ஸ் சமூகத்துல ஒரு லீஸ்ட் வயலன்ஸ் செய்யறதுனால சமூகத்துல பெரும்பாலான வயலன்ஸ் தடுக்கப்படுதுன்னா அப்ப அந்த லீஸ்ட் துன்பம்ன்றது செய்யணும். ஆனா அதை நான் செய்யறதுனால எனக்கு சந்தோஷம் வருதுன்னா அது ரஜோகுணம். அதை இன்னொருத்தவங்க அதை நமக்கு செஞ்சாங்கன்னா அது தமோ குணம். அதை எந்த அளவுக்கு மினிமமா இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் தன்னுடைய ஜீவ ரட்சைக்காகவும் பிறருடைய ஜீவ ரட்சைக்காகவும் எந்த அளவுக்கு மினிமமாக செய்யறாங்களோ அதுதான் சத்துவ குணம். இப்போ இன்னொரு உதாரணம், நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பேஷண்ட் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார். அவருடைய கால்லயோ ஏதோ ஒரு இடத்துல கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து அவரை ராட்சசன் மாதிரி அந்த இரும்பு கோடாரி இதெல்லாம் குத்தி துன்பப்படுத்தி அப்படிதான் குணப்படுத்தணுமா? இல்ல, அவருக்கு எந்த அளவுக்கு லீஸ்டா மினிமமான ஹிம்சை கொடுத்து அந்த துன்பத்துல இருந்து விடுவிக்கணும்னு பாக்குறதா. அப்போ நம்மளுடைய ஒரு செயலுமே வந்து நமக்கும் சரி பிற ஜீவிகளுக்கும் சரி எந்த அளவுக்கு த மினிமம் ரொம்ப லீஸ்ட் அது தவிர்த்துக்கவே முடியாதுன்ற நிலைமையில வர அந்த ஒரு மினிமமான ஒரு துன்பத்துல அதுக்கேத்த நம்ம காம்பன்சேஷனும் செய்து நம்மளுடைய ஜீவனுக்கும் பிறருடைய ஜீவனுக்கும் எந்த அளவுக்கு மேம்படுவதற்கு முயற்சி செய்கிறோமோ அதுதான் சத்துவ குணம். அது வித்தியார்த்திகளாகிய நம்முடைய வேலை. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நாமும் ஆசிரமவாசிகள் இல்லை. ஆசிரமத்துல நம்ம முழு நேரம் இல்லை. நம்மளுடைய வேலை உலகத்துல இருக்கிறது. இப்போ இந்த உலகம் துக்கமா இருக்குன்னா அது நம்மளால தானே. இல்ல உலகத்துல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பிறந்து வந்துருச்சா? இல்ல. ஒருத்தன் தான் குடும்பத்தையே துக்கமா வச்சிருக்கிறான்னா அவன் நாளைக்கு பெரிய தலைவன் ஆயிட்டானா இந்த நாட்டையும் துன்பமா தான் வச்சிருப்பான். அப்போ தான் எப்ப சத்துவ குணமாக மாறுகிறோமோ அப்பொழுதுதான் உலகமும் சத்துவ குணமாக மாறும். ஏன்னா நாம உலகவாசிகள். இந்த உலகத்துல இருந்துதான் நம்ம எல்லா விதமான செயல்களையும் செய்ய வேண்டியிருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் நாமும் ஒரு விதத்துல காரணம் தான். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் நாமும் காரணம்னா நாமளும் தானே தீர்வு. அப்ப இந்த உலக சாந்திக்குள்ள வாழ்க்கை அப்படின்றது ஆசிரமவாசிகள் இந்த உலக நன்மைக்காக பயிற்சி பண்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. உலகவாசிகளா இருக்கிற வித்தியார்த்திகள் இதுதான் உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்தினுடைய கடைசி பகுதியில சித்தவத்தை பெறுவதற்கு யாருக்கு தகுதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுல 4வது என்னன்னா உலக சாந்திக்கு பிரயத்தனப்படுபவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் போதைப் பொருளை விட்டுறணும், அசைவ உணவு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி 4வது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உலக சாந்திக்கு யாரு பிரயத்தனப்படுவதற்கு அதாவது உலகம் அமைதியாக சாந்தமாக இருப்பதற்கு யாரு எத்தனிப்பார்களோ அப்படிப்பட்டவர்கள் சித்தவிதியை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்போ உலகவாசிகளா இருக்கிற இப்ப ஆசிரமவாசிகள் மட்டும் தான் உலக நன்மைக்காக செயல் செய்யணும். உலகவாசியா இருக்கிற நாம உலக துக்கத்துக்காக தான் செயல் செய்யணும்ன்றது அர்த்தம் இல்ல. நாம எந்த அளவுக்கு சத்துவமாக நாம எந்த அளவுக்கு உள்முகமாக திரும்புகிறோமோ அந்த அளவுக்கு உலகம் நன்மையும் உலகம் நலமாகவும்
நன்மையாகவும் வளமாகவும் இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண டாப்பிக்கை ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்றேன். இப்போ நம்ம இதுல பார்த்த வரைக்கும் ப்ளஸ் பார்த்ததை தாண்டி நமக்கு எதனா ஒரு இந்த அதாவது எதனா கிளாரிஃபிகேஷன் எதனா இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் யாராவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாங்க. சரிங்க, அப்போ ஒரு பொதுவான ஒரு கேள்வி நான் முன்னெடுத்து வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சிவராத்திரி நிகழ்வு இருக்கிறதுனால, ஸோ இந்த சிவராத்திரி அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது யார் வேணாலும் பதில் சொல்லலாம். யாருக்காவது இதை இதுக்கான விளக்கங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் நீங்கள் யார் வேணாலும் பதில் சொல்லலாங்க. சண்முக சுந்தரமையா, காந்தாமா, யார் வேணாலும் பதில் சொல்லுங்கள். சும்மா நாம் புரிஞ்சிருக்கிறது சிவராத்திரினா சாமி என்ன சொன்னார். இல்லைங்களா வசந்த் ஐயா, நீங்களே ஓகே. ஸோ சுவாமி என்ன சொல்றாருன்னா, வருடம் 365 நாள் இருக்கும் பொழுது 365 பகலாகவும் ஒரே ஒரு ராத்திரியாகவும் சிவனுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படி ஒரு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம இன்னும் கிளாசிக்கலாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் கிடையாது, ஏகாதசி கிடையாது. அதாவது சந்திரன் சார்ந்து வர திதிகளை நம்ம பெரும்பாலும் கன்சிடர் பண்றது இல்லை. சந்திரன் சார்ந்து வர ஒன்று ரெண்டு விஷயங்கள், அதாவது அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த பௌர்ணமி கார்த்திகை மாதத்துல வர அந்த பௌர்ணமியை வந்து நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி வந்து சந்திரன் சார்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயம். மற்ற எல்லா விதமான அந்த பிரதோஷம், இந்த மாதிரியான பிரதோஷம், ஏகாதசி, வேற என்னென்ன சதுஷ்டி என்னென்னமோ சொல்றாங்கல்ல. ஸோ எந்த விதமான ஒரு திதி, அதாவது சிவராத்திரியும் சந்திரன் சார்ந்து வர ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. அடுத்து வந்து சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்றாரு, இந்த சிவராத்திரி அப்படின்றதுக்கு அவர் சொன்ன ஒரு விளக்கம் இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த பேப்பர் நான் எடுத்துக்கிறேன். 16. ஓகே, அந்த பேப்பர் எனக்கு இப்போ ஃபைன் பண்ண முடியல, பட் ஸ்டில் ஓகே. இப்போ ஜீவன்னா என்ன? நம்மளுடைய உயிர். அப்போ அந்த ஜீவன் தான் சிவன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த ஜீவ சக்தியா இருக்கிற வாயு, அந்த ஜீவனுடைய சக்தி, அந்த உயிரினுடைய சக்தி தான் ஈஸ்வரன் சொல்ற அந்த உயிரினுடைய சக்தி. அப்போ அதுதான் சக்தின்னு சொல்றது. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு அந்த ஜீவனில் போய் சலனம் இல்லாம லயிக்கும் பொழுதுதான் நாம அத சிவராத்திரின்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்னு சொல்றாங்க, திதிகள் சார்ந்து பலவிதமான விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து திரையோதசி, அப்படியே இருங்க, அந்த பேப்பர் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. சுவாமி இதான் சொல்லியிருக்கிறாரு, ஆல் ஒரிஜினேட் அவுட் ஆஃப் த சக்தி விச் இஸ் த சக்தி ஆஃப் த செல்ஃப் இஸ் விச் spread within the outside, hence we must find out where to become the self and get the tanmayam without leaving the outside shakti of the self but making it to the merging within the self. Through the way we make merge the shakti of the self as above said. அதாவது நம்மளிருந்து உற்பத்தியான அந்த சக்தி, ஜீவசக்தியாகிய அந்த ஈஸ்வரனாகிய அந்த கடவுளாகிய அந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய ஜீவன், அதாவது நம்மளுடைய உயிரா இருக்கிற உள்ள இருக்கிற அந்த சிவனோட எப்படி நம்ம ஐக்கியப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுது அது தண்ணில் போய் லயிக்கிறது. அந்த தானாய் தன்மயமாய் தீர்வதுதான் மோட்சம்னு சொல்றது. அப்போ சிவராத்திரி சிவனுடைய ராத்திரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிவனுக்கு பகலும் இல்லை இரவும் இல்லை அப்படின்றத, சிவனுக்கு பகல் இருந்தா இரவு இருக்கு, இரவு இருந்தா பகல் இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தோம்னா இதை சந்தின்னு சொல்லலாம். சந்தின்னா பகலும் இல்லை இரவும் இல்லாத ஒரு நிலைமை. அப்போ அது வந்து நம்ம ஞானம் அடைகிற அந்த ஒரு நிலைமை அப்படின்றது ஜஸ்ட் மேபி இருக்கலாம். நான் ஜஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன்.
ஃபைன். ஓகே. வேறு எதுனா இது ரிலேட்டடா ஜெனரல் ரிலேட்டடா எதனா விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம பேசலாம். ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம். பொதுவா சத்துவ குணம் அதை பத்தி தான் ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. இது அப்போ சத்துவ குணம் இருந்துன்னே எல்லா செயலையும் செய்ய முடியுமா? அதுக்கு ரஜோகுணமும் தேவைப்படுது இல்லை ஒரு செயல் செய்யறதுக்கு? அதாவது ரஜோகுணம் மட்டும் தேவையில்ல, தமோ குணமும் கூட தான் தேவை. இப்போ நம்ம நம்ம தூங்குறதுக்கு தமோ குணம் தேவை, நம்ம ஆக்டிவிட்டியா செயல் செய்யறதுக்கு ரஜோகுணம் தேவை. ஆனா அது எந்த அளவுக்கு எப்படி ஜுடிஷியஸா நம்ம அதை பிரிச்சு பார்த்து செய்யற ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ அதுதான் சத்துவ குணம்னு சொல்றது. சத்துவ குணம்ன்றது எதையுமே எக்ஸ்க்ளூட் பண்றதும் இல்லை, இன்க்ளூட் பண்றதும் இல்லை. அது பேலன்ஸ்டா எது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நடவடிக்கை கிரமங்களுக்கு உட்பட்டு நம்மளுடைய ஜீவனுக்கும் பிறருடைய ஜீவனுக்கும் எந்த அளவுக்கு ஹிம்சை இல்லாம எல்லாருக்கும் மேலான நிலை எது பாசிபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு செய்யறது தான். அது நம்ம ஒரு ஒரு விஷயமும் ஜுடிஷியஸா பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால அது ரஜோன்னு சொல்ல முடியாது, தமோன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த சத்துவ குணமும் ஒரு லிமிட் அளவு தான் தேவையில்ல? இல்ல, சத்துவ குணத்துக்கு இப்ப ரஜோ தமோவுக்கு மேபி லிமிடேஷன்ஸ் இருக்கலாம், சத்துவ குணத்துக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வெளி உலகம் வந்துருச்சுனாலே நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து நம்ம இப்போ வந்து சத்துவ குணம்னா மன்னிக்கிறது மட்டும் சத்துவ குணம் இல்லை. சில கணங்கள்ல இப்போ வந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவோட வரலாறு எடுத்துட்டோம்னா இந்தியா ரொம்ப சத்துவ குணமா இருந்ததுனால தானே வந்து படையெடுப்புகள்ன்றது வந்துச்சு. 1000 வருஷங்களாக வேற வேற நாட்டுல இருந்து தொடர்ச்சியான படையெடுப்பு எதனால வந்துச்சு? ரொம்ப சத்துவமாயிட்டோம். எந்த அளவுக்குன்னா ஒருத்தர் நம்ம கோயில்களை அடிச்சு நம்ம எதை செஞ்சாலும் நம்ம அமைதியா உட்கார்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சத்துவமாயிட்டோம். சத்துவன்றது இது இல்லை. சத்துவன்றது த லீஸ்ட் மினிமம் லீஸ்டா செய்ய வேண்டிய செயலை செய்யறது மூலமா எல்லா எதிரில் இருக்கவங்களுடைய உயிருக்கும் நம்மளுடைய உயிருக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம மேல்நிலை அடையறதுக்கு உதவியா இருக்குமோ அந்த செயலை செய்யறது. அது வந்து நம்ம வெளி உலகத்துல இருக்கிற வரைக்கும் as long as செய்யலாம். அப்போ சத்துவ குணத்துல இருக்கும்போது அந்த தொழில் செய்யும் போது மட்டும் வந்து மற்ற குணங்களை யூஸ் பண்ணிக்கலாம். சத்துவ குணம்ன்றது நம்மளுடைய அதான் சொல்றேன் வெளியுலக கொள்கை. வெளியுலக கொள்கைன்றது சத்துவ குணத்துல இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா வந்து நம்ம ரஜோ குணம் தமோ குணம் எடுத்துட்டோம்னா ரஜோ குணம்னா டாமினேஷன், தமோ குணம்னா சப்மிசிவ். இப்போ டாமினேஷன்னா நீங்க யாரோட தலை மேலனா ஏறி உட்கார்றது ரஜோ குணம், தமோ குணம்னா நீங்க யாரோட காலு கீழே உட்கார்றது. இது ரெண்டுமே இல்லாம அதான் சமாஜத்தினுடைய ஒரு ரூல்ஸ்ல சொல்லியிருப்பாரு, சமாஜம் யாரையும் அடிமைப்படுத்தாமலும் யாருக்கும் அடிமைப்படாமலும் இருக்க வேண்டியது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான குவாலிட்டி. நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும்போது மற்றவங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடறோம். அப்படி இல்லைன்னா நம்ம கீழான நிலைமைக்கு போயிட்டோம்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அடிமையாயிரும். இது ரெண்டுமே இல்லாம எந்த அளவுக்கு இந்த லீஸ்ட் உலகத்தோட செயல் செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யறதுதான் சத்துவ குணம். அப்ப சத்துவ குணம் இருக்கிறது கடைசி வரைக்கும் போதுமா? இருந்தது அதையும் தாண்டிதானே போகணும்னு சொல்றது. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் சத்துவ குணம் தான் லாஸ்ட். ஆனா அதை உள்ள திருப்பும் பொழுது அந்த சத்துவ குணத்தையும் இல்லாம செய்யறது தான் வந்து சரி. ஏன்னா வெளி உலகம் வந்துருச்சுனாலே ரஜோ குணம் ரஜோ தமோன்னு வந்துருச்சு. அப்ப அந்த ரஜோவும் இல்லாம தமோ இல்லாம பேலன்ஸ்டா இருக்கிறது தான் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு. ஆனா உள்ளுலகம்னு வரும்பொழுது அந்த பேலன்ஸையும் தூக்கி போட்டுட்டு ஆதி அந்தம் இல்லாத அடிமுடி இல்லாத ஒரு எந்த ஒரு அதான் சொல்றாங்கல்ல சூன்ய பதவியாக ஆனந்தம்னு சொல்ற ஒரு விஷயத்த செய்யறதுதான். ஸோ அப்போ நம்ம சத்துவ குணத்திலே முழுமையாக இருக்கும்போது நம்மளுக்குள்ள சதா பிராணாயாமம் நடக்குமா? சதா பிராணாயாமம் எதுவுமே தானா நடக்காது. எல்லாமே வந்து நம்ம படிப்படியாக முயற்சி செய்யறதுல தான் இருக்க பாசிபிலிட்டி. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எதுவுமே வந்து தானா நடக்கணும்னா தானா நடந்துருச்சுன்னா அப்ப நமக்கு என்ன இருக்கு பாசிபிள்? நாம வந்து நேத்து 1 hour பயிற்சி பண்ணோம், இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் அப்படி நாம படிப்படியாக நாம தான் நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அட் த சேம் டைம் நாம சதா பிராணாயாமம் நடத்துறதுக்கும் முயற்சி பண்ணணும். ஸோ இது எல்லாமே முயற்சி தான். எதுவுமே வந்து தானா நடந்துட்டா மிஷின் மாதிரி தானே எல்லாமே. ஸோ அதனால வந்து நாம எந்த அளவுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்றதும் ஸ்ட்ரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முயற்சி, அது அந்த அளவு அதுவும் இருக்கு. அது சரி. சத்துவ குணத்துல நம்ம இருக்கும்போது நம்முடைய சுவாசம் வெளி சுவாசம் இருக்குமா இருக்காதா?
சத்துவகுணம் இருக்கும் பொழுது சுவாசம் வெளி சுவாசம் இருக்குமா இருக்காதான்றது அப்படித்தான் இருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா வந்து இது வந்து மரத்துல கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்ற மாதிரி நம்ம ஜீவசக்தி உள்ளில் மேலும் கீழும் நடத்தும் போது அது சத்துவகுணமா இருக்குதுன்றது சரிதான். ஆனா நம்மளுடைய மனம்ன்றது அந்த நேரத்துல சத்துவகுணமா இருக்கணும், அதாவது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அதை நம்ம பார்த்திருப்போம். அந்த கணங்கள்லயும் நம்ம மனமும் நம்மளுடைய உடலும் சத்துவத்தோட அலைனா இருக்கிறத நாம தான் உறுதி பண்ணணும். தானா நடக்காது எதுவுமே. இப்போ நீங்க வந்து கதியை பண்ணிக்கிட்டே நான் வந்து செய்யற எல்லா வெளியில செய்யற எல்லா தவறையும் செய்வேன்னா அது சரியா இருக்காதுல்ல. அப்ப வெளி உலகத்துல செய்யற செயல் நம்ம மனம் சார்ந்து உடல் சார்ந்து செய்யறோம்னா அதை நம்ம அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அதுக்கு நான் சரியா செய்யறேன்னா, கரெக்டா பண்றேன்னா, நடவடிக்கை நம்மளுக்கு உட்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெளி விஷயம் அதை வெளியா வச்சுட்டு உள் விஷயம் உள்ள வச்சுட்டு பேலன்ஸ்டா இருக்கிறது தான் சத்துவகுணம். இப்போ வந்து அந்த முழு பர்ஃபெக்ட் சத்துவ குணம் என்பது உடல் ரீதியாகவும் சரி சத்துவகுணத்துக்கு டியூன் ஆகணும், மனம் ரீதியாக சத்துவகுணத்தை ஜீவன் ரீதியாகவும் சத்துவ குணத்துக்கு டியூன் ஆகணும். ஆமா. அது எந்த அளவுக்கு நம்ம என்ஃபோர்ஸ் பண்றோமோ அதுதான் ரியாலிட்டி. மத்த எல்லாமே பொய். இப்போ வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்த நடைமுறைக்கு கொண்டு வரோமோ அது மட்டும் தானே உண்மை. எந்த விஷயத்த நம்ம பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ மத்த விஷயம்லாம் தேரி தான். தேரினா என்ன? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா கருத்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து ரியாலிட்டியில நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தா நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருப்போம். அப்ப எந்த ஒரு செயல் நம்ம நடவடிக்கை அதான் கிரமங்கள் பேரே நடவடிக்கை கிரமங்கள். நடவடிக்கைன்னா பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நடவடிக்கைக்கு எப்படி நம்ம அதை கொண்டு வர்றது அப்படின்றது தான் வந்து சேலஞ்சான விஷயம். பட் ஸ்டில் அது வந்து நம்ம நிறைய கணங்கள் நான் தான் சொல்றேன், இது ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ற ஒரு பாசிபிலிட்டி இல்லை. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ராஜு அப்படின்னு ஒரு வித்தியார்த்தி கிட்ட ராஜு தோழிப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராமா. தோழிப்படின்னா என்ன அர்த்தம்னா லேர்ன் டு ஃபெயில் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு செயலை செய்யும்போது அது கீழே விடும், பட் ஸ்டில் அதை நம்ம நம்ம இப்ப தப்பா பண்ணிட்டோம், இது எப்படி கரெக்டா பண்றதுன்னு பார்த்து நம்ம திரும்ப மீண்டும் மீண்டும் பண்றது தான். அதே மாதிரிதான் நடவடிக்கை கிரமங்களை நம்ம பர்ஃபெக்ட் பீயிங்ன்றது கிடையாது. நடவடிக்கை கிரமங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்றோம், கொஞ்சம் மிஸ் ஆகுது, ஆமா கரெக்ட், மிஸ் ஆச்சு, திரும்ப அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம், மிஸ் ஆகுது, திரும்ப கரெக்ட் பண்றோம். இப்படி இருப்பது தான் வந்து ரியலான கிராஜுவலான growth தவிர நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது இல்லை. அது பாசிபிலிட்டியும் இல்லை. ரியாலிட்டியா உண்மையிலே பார்த்தோம்னா அது பாசிபிலிட்டி இல்ல. நம்ம கற்பனையில நம்ம மனசுல நினைச்சிருக்கலாம், 30 ஃபாலோ பண்ணிட்டேன், 40 ஃபாலோ பண்ணிட்டேன். பட் ஆனா ரியாலிட்டி உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா நம்ம மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்றதுதான் சத்துவகுணம். பல முறை தோக்கும் போதுதான் நம்ம அதை பற்றிய ஞானம் கிடைக்கும் இல்லைங்களா? ஆமா, டெஃபினட்டா. ஏன்னா வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன், எந்த ஒரு தோல்வியும் இல்லாம ஜெயிக்கிறது அப்படின்றது பாசிபிலிட்டி இல்லை. இப்போ நீங்க ரோட்ல நீங்க சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டும் பொழுது கீழே விழாம சேஃப்டியா சைக்கிள் ஓட்டுறது, அதாவது அதுக்குன்னு விழணும்னு அவசியம் இல்லை. பட் ஏதோ ஒரு சின்ன ஒரு எதுவுமே இல்லாம நீங்க ரொம்ப சேஃப்டியா அப்படி உண்மையிலே வெளி உலக செயல் நம்ம செஞ்சோம்னா தோல்வி இல்லாமல் ஜெயிக்கிறதுன்றது பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. நீங்க தோல்வி இல்லாம ஜெயிச்சிட்டீங்கன்னா ஏதோ மோஸ்ட் சிக்னிபிகன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை தான் செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அதாவது ஒரு பயன் இல்லாத ஒரு விஷயம். வெளி உலகத்துல ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுக்கு தோல்வி வரும், சக்சஸ் வரும், எல்லாம் வரும். எல்லாத்தையும் தாண்டி நடவடிக்கை கிரமங்களை எந்த அளவுக்கு அதை ப்ராக்டிக்கல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து ரியாலிட்டி. மற்றது எல்லாமே நான் சொல்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம், நம்ம பர்ஃபெக்ட் வி ஆர் கரெக்டான பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரியாலிட்டின்னு வரும்பொழுது அதில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் நம்ம சொல்கிறோம், நம்ம 20 வருஷமா அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். அப்புறம் நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் யானைகளை கொல்றதெல்லாம் எவ்வளவு ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனா 1000 வருஷம் முன்னால அந்த கலிங்கத்து பரணி அப்படின்ற ஒரு பாடல், சாரி பரணி பாடுறதுக்கு 1000 யானைகளை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன புரியுதுன்னா அன்னைக்கு இருந்த சோசியல் மக்களுக்கு 1000 யானை கொள்றது அது ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு நார்ம்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த கணங்கள்ல அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இது கொள்றது சரியா தப்பான்னு. ஸோ என்ன சொல்றேன்னா சோசியல் ட்ரெண்டுக்கு அனுசாரமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெர்ஃபெக்ட் பீப்புள் எல்லாருமே இப்படித்தான் இருக்கும். இப்போ நீங்க அசைவ உணவு சாப்பிட்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அவங்க அதை வந்து உண்மையிலேயே ஒரு கணமும் நம்ம ஜீவனுக்கு கரெக்டா பண்றோமா இல்லையான்னு பிரிச்சு பாக்குறதுக்கு அந்த ஒரு விஷயம் இருந்துருச்சுன்னா, ஆமா இல்ல நம்ம கரெக்டா பண்றோம் பண்ணல. ஏன் சொல்றேன்னா நம்ம ரொம்ப கான்பிடன்ஸா இருக்க நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஒரு கணமும் நம்ம வந்து சரியா பண்றோமா இல்லையான்றத பிரிச்சு பாக்குறதுக்கு ஒரு அதான் நடவடிக்கை கிரமம், அதான் சேலஞ்சான விஷயம். அதை நம்ம எப்படி ரியல் லைஃப்ல ப்ராக்டிக்கல் பண்றதுன்றதுலதான் வந்து நம்ம பயிற்சியினுடைய ஒரு முழு பலனும் இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கதவை சாத்திட்டு ரூம்குள்ள உட்காந்துட்டு நான் தான் ரொம்ப பெர்ஃபெக்டானவன், எனக்கு ஜபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆனா ரியல்ல 4 பேரோட 4 உலகத்தோட இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய குணநலன்கள் பிறனுடைய இது எல்லாத்தையும் பார்த்து எந்த அளவுக்கு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு பார்த்து நம்மள அதான் சுவாமி சொல்லியிருப்பாரு, யாரு தன்னுடைய
மற்ற குற்றங்களை பார்த்து அதை எப்படி திருத்திக்கிட்டு மேல வரணும்னு பார்க்கணும். அப்படிப்பட்டவன் தான் உத்தமனும் சிரேஷ்டனும் ஆகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால வந்து இதெல்லாமே ஃபிக்ஸ்டு இல்லை, கரெக்டான ஃபிக்ஸ்டு குவாலிட்டிஸ் இல்லை. அந்தந்த சூழ்நிலையில நம்ம பாக்குறோம், இது இதை விட சரியா இருக்கு, இது இதை விட சரியா இருக்கு அப்படின்றத நடவடிக்கைக்கிறவங்களுக்கு உட்பட்டு நம்ம அதை நடைமுறைக்கு கொண்டு வரோம். அவ்வளவுதான் ரியாலிட்டி. ஒரு நடவடிக்கை கிரமம் வந்து எல்லா காலத்துக்கும் செட் ஆகுமா? ஆமா, எல்லா காலத்துக்கும் செட் ஆனாதான் அது சத்துவம். எல்லா காலத்துக்கும் செட் ஆகலைன்னா அது ரஜோத்தமம். இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இப்ப தங்கம் இன்னைக்கு ரொம்ப வேல்யூவா இருக்கு. மேபி தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு சொல்றேன் ஒரு 10 இன்னைக்கு 2 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு 10 கோடி போயிடுச்சுன்னா பெரும்பாலான மக்கள் வாங்கவே மாட்டாங்க தங்கத்தை. அப்ப வாங்காததுனால அந்த பொருளுடைய மதிப்பு ரொம்ப போயிடுது. இப்போ ரஜோகுணன்றது இதுதான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த 2000ஸ்ல நோக்கியா போன் ஏதோ ஒன்று பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. அப்புறம் 2014ல ஐபோனோட பேசிக் போனு ஃபேமஸா இருந்துச்சு. ரஜோகுணன்றது இது ட்ரெண்ட், அதாவது அந்த ரீசென்ட்ல இருக்கிற ட்ரெண்ட்ல மத்தவங்க கிட்ட இல்லாததை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு காட்டுறது. இப்போ சத்துவன்றது எல்லா காலத்துக்கும் எது நிலைச்சு ஸ்டேபிளா இருக்கோ அதுதான் சத்துவம். அப்ப நடவடிக்கை கிரமங்கள்ன்றதும் அதுதான். எல்லா காலத்துக்கும் எது ஸ்டேபிளா, எது பிராக்டிகலி பாசிபிளோ அதுதான் நடவடிக்கை கிரமங்கள். இது ஒரு காலத்துக்கு மட்டும் செட் ஆகும், இன்னொன்னுக்கு செட் ஆகாதுன்னா அது வந்து ரஜோ தமோ, அவ்வளவுதான். சத்துவகுணம் என்பது ஜீவனை காப்பாற்றிக் கொள்வது. ஆமா, ஜீவரட்சைக்கு அடிப்படையான செயல்களை செய்வதுதான் சத்துவகுணம். இந்த ஜீவனை மேல்கதி அடைய வைப்பதற்கு நாம் செய்யும் செயல்கள் தான் சத்துவகுணம். ஜீவன்றது நமக்கு மட்டும் இல்ல, இன்னும் எதிரில் இருக்கவங்களுக்கு தனிப்பட்ட ஜீவன் இல்லை, எல்லாருக்கும் ஒரே ஜீவன் தான். அப்ப எல்லா ஜீவர்களுக்கும் நம்மளுடைய ஜீவன் எப்படி இப்ப மத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு நம்ம ஜீவனை மேல்கதி ஏற்ற முடியும்னா முடியாது. அப்ப எல்லா ஜீவிகளுக்கும் எந்த அளவுக்கு இந்த லீஸ்ட், இப்ப எனக்கும் கஷ்டமா இருக்கு, மத்தவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம எந்த அளவுக்கு நம்ம செயல் செய்ய முடியுமோ அதுபடி செய்யறதுதான் சத்துவகுணம். ஆத்மா நமஸ்காரம் ஐயா. ஆத்மா நமஸ்காரம் ஐயா. ஆக மொத்தம் சத்துவ குணத்தோட இருக்கிறது ஆல்வேஸ் பெஸ்ட்ன்றீங்க. அதுதான் சஸ்டைனபிளும் கூட. இப்போ வந்து ரஜோகுணம்னா டாப், இப்போ நம்ம கார் ஓட்டியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கார் வந்து ஓடாம ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா அது தமசுன்னு வச்சுக்கோங்க, தமோ குணம்னு வச்சுக்கோங்க. அது டாப் ஸ்பீட்ல போகுதுன்னா ரஜோகுணம். நம்ம ஆவரேஜ் ஸ்பீட்ல பேலன்ஸ்டா வச்சுட்டு ஓட்டுறது தானே சத்துவகுணம். அதுதான் நம்ம எந்த விதத்துலயுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுன்றது வந்து அது ஆக்சிடென்ட்ல தான் முடியும். அதனால வந்து நம்ம எல்லாத்துலயும் பேலன்ஸ்டா எந்த அளவுக்கு மினிமம் லீஸ்ட் உலகம் சரி நம்மளுக்கும் சரி அப்படின்ற இருக்கிறது தான். அதுதான் ஃபியூலும் கூட, அதான் எக்கனாமியும் கூட, அதான் சஸ்டைனபிளும் கூட. இப்போ சோல்ஜர்ஸ் வந்து பார்டர்ல அவங்க நிலைமை எப்படி? சத்துவ குணமா, ரஜோ குணமா, தமோ குணமா? அவங்க இன்னொருத்தவங்கள கொல்லாம அடிமைப்பட்டு, இப்போ ஒருத்தவங்க எதிர்நாட்டுல இருந்து கொல்ல வராங்க, அவங்க காலை பிடிச்சிட்டாங்கன்னா அது தமோ குணம், என்ன கொல்லாதீங்க அப்படின்னு. இல்ல அவங்களை எதிர்நாட்டில இருக்கவங்க கொல்றதுல சந்தோஷப்பட்டாங்கன்னா அது ரஜோகுணம். எதிரில இருந்து வராங்க, ஐயோ நான் இப்போ உன்னை கொல்லாம விட்டேன்னா நீ போய் இத்தனை பேரை கொன்னுடுவே அப்படின்ற ஒரு துன்பத்துல அந்த ஜீவனுக்கும் கீழ்நிலை அடையக்கூடாதுன்றதுனால அந்த ஜீவனுக்கு எந்த மினிமம் இம்சை செய்யணும்னா அதை செய்யறது தான், அதுதான் சத்துவ குணம். இப்ப அவர் கொல்லாம விட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மும்பை கதை தெரியும்னு நினைக்கிறேன். மும்பைல வந்து நான் இன்னொன்னு சொல்றேன், நம்ம இருக்கிற உலகம் வந்து நம்ம ஜஸ்ட் நினைச்ச கூடாது. நம்ம ஜஸ்ட் சத்தியயோகத்துல பிறந்து அப்படியே நம்ம எல்லா விதமான மக்களும் இருக்கிற உலகம் தான் இது. அதுதான் ரியாலிட்டியும் கூட. இப்போ மும்பைல வந்து ஒரு சின்ன ஒரு 20 வயசு பசங்க ஒரு 5 பேர் 6 பேருன்னு நினைக்கிறேன், கன்ஸோட வந்து ஒரு 250 பேரை கொண்டுட்டாங்களே. நான் ஜஸ்ட் கேக்குறேன், யாரோ ஒரு சோல்ஜர் இந்த 5-6 பேரை முதல்ல கொண்டிருந்தாருன்னா அப்போ இந்த 250 பேர் செத்துருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்போ எது அந்த ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு, அந்த 250 ஜீவனை எது ரட்சிக்கிறதுக்கு லீஸ்ட் செயலோ அதை செய்யறதுதான் சத்துவகுணம். அப்ப நான் கேக்குறேன், அதுக்கேத்த துன்பமும் பாவமும் வருதுன்னா அது ஏத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அப்ப அத்தனை ஜீவன் ரட்சிக்கப்படுதுன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா, சத்துவ குணமா இருக்கிறேன், நான் பாவமே செய்ய மாட்டேன்னு இருப்பாங்க பாருங்க. மத்தவங்க யாருன்னா செய்யட்டும் பாவம், நான் செய்ய மாட்டேன்னு அப்படி இல்ல. சத்துவ குணம்னா எல்லா ஜீவிகளுக்கும் ஒரு செயலை செய்யறோம்னா அந்த செயல் மூலமா நமக்கு எதனா கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் இருப்பணும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கிறாரு. சோ அதனால வந்து பாவம் வந்தா வரட்டுமே, ஆனா அத்தனை ஜீவிகள் பாதுகாக்கப்பட்டிருக்குல்ல. சோ அந்த விதத்துல இருப்பதுதான் சத்துவகுணம். அப்ப அது மாதிரி ஷூட் பண்ணா கூட சத்துவகுணத்துல எடுத்துக்கணும். அது அவரு உள்நிலையில இருந்து சத்துவகுணத்தோட ஷூட் பண்ணாங்கன்னா அது கரெக்ட். ஆமா, அவர் ஷூட் பண்ணா மிலிட்டரி இருந்து அவர் தூக்கிடுவாங்கல்ல. அவர் அங்க போயிருக்கவே வேண்டாம் தானே. இப்போ நான் ஷூட் பண்றது எனக்கு பிடிக்கலன்னா நான் அங்க போய் சொல்லக்கூடாது நான் சத்துவகுணமா இருப்பேன்னு. அதாவது பார்டர்ல வார் வரும்போது நான் சத்துவகுணமா இருப்பேன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் முன்னாலே முடிவு பண்ணிருக்கணும். கரெக்ட் தானே? வித்தியார்த்திகளா மிலிட்டரியில போய் சேரக்கூடாது.
சேரலாம், தப்பு இல்ல. நான் சொல்றேன், வித்தியார்த்திகள் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் இல்ல. வித்தியார்த்திகள் பிரைம் மினிஸ்டரா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வித்தியார்த்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா அவர் எத்தனை வித்தியார்த்திகளை உருவாக்கிடுவாரு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன செயல் செய்யறோன்றது முக்கியம் இல்ல, என்ன செயல் செய்யறதுன்றது செகண்ட், அது முக்கியம் தான், ரொம்ப முக்கியம். ஆனா அதை உள்நிலையில சத்துவத்தோட செய்யறோமா அப்படின்றது முக்கியம். பிளஸ் அதனுடைய வெளி விளைவுகள் வந்து எல்லா உயிர்களுக்கும் நன்மை பயக்குதா, த லீஸ்ட் இம்சையோட இருக்கு அப்படின்றதுதான் சத்துவகுணத்தினுடைய பேலன்ஸ். அதாவது அந்த அகத்தாய்வு கரெக்டா இருக்கும், இன்ட்ரோஸ்பெக்ஷன் கரெக்டா இருக்கும். அதாவது உள்ளே, ஆமா, உள்ளேயும் சரி வெளியும் சரி, அவ்வளவுதான். உள்ள பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேஷனுக்காக நம்ம வந்து இந்த, அதாவது பேஷன்னா என்ன, நான் இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் இதை செய்யல, ஆனா அட் த சேம் டைம் இதை நான் செய்யாம விட்டேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றதுக்காக நம்ம செய்யற செயல் தான் சத்துவகுணம். நன்றி. ஆத்மநமஸ்காரம். ஆத்மநமஸ்காரம். அதாவது என்ன செயல் செய்யறன்ற முக்கியம் இல்லை, எண்ணத்தோட அதை வந்து நம்ம அணுகிறோமோ, எந்த எண்ணத்தோட அந்த செயல் செய்யறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே முக்கியம், என்ன செயல் செய்யறோன்றதும் முக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம், யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு புற்றுநோய் ஆப்ரேஷன் சொல்லிட்டு, சாரி புற்றுநோய் இருக்கு, நான் வந்து ஆப்ரேட் பண்றேன் அப்படின்றது ரொம்ப நல்ல எண்ணம் தான், ரொம்ப நல்ல எண்ணம் தான் அது அவர் செய்யறது. ஆனா வந்து ஆப்ரேட் பண்றேன்ட்டு நார்மல் ஏதோ ஒரு கத்தியில ஏதோ பண்ணி இன்ஃபெக்ட் ஆகி அவர் இறந்து போயிட்டாருன்னா, அப்போ செயல் செஞ்ச நோக்கம் கரெக்ட், ஆனா செஞ்ச விதம் தப்பு தானே. அப்போ நோக்கம் மட்டும் இல்ல, வெளி உலகம்னு வந்துருச்சுன்னா அதனுடைய விளைவும் முக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ஜஸ்ட் சொல்றேன், இப்போ ரொம்ப ஹிஸ்டரி போக தேவையில்ல, பட் நீங்க ஜெனரல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், சீன தேசத்தினுடைய வரலாறுன்றது ரொம்ப ஒரு துன்பமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சிவானந்தபுரம் சார் 1937 ரேஞ்சில் வந்து மலேசியா போயிருக்கும் பொழுது ஒரு கேட்டாராமா அந்த இருக்க மக்கள்கிட்ட, இப்படி போனா சைனா தானே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போர் சூழலுன்றதுனால அப்போ வந்து சைனாக்கு அலோட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஸோ சைனாவோட வரலாறு நீங்க பார்த்தோம்னா, அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, ஆனா அதுவே பெரிய டிசாஸ்டரா முடிஞ்சிருக்கும். நோக்கம் சரியா இருக்கலாம், ஆனா அதை செயல்படுத்துற விதம்னு இருக்கு, அதோட விளைவுன்னு இருக்கு. அப்போ ரெண்டுமே பேலன்ஸா இருக்கிறது தான் சத்துவம். நான் ரொம்ப நல்லவன், ஆனா நான் செய்யற செயலெல்லாம் வந்து பேரழிவை உண்டாக்குதுன்னா அது அது அப்படி இருக்க கூடாதுல்ல. செய்யற செயலும் அதோட விளைவும் த லீஸ்ட் இம்சையா இருக்கணும். அட் த சேம் டைம் உள்நிலையிலும் வந்து ஜீவ ஜீவ ரட்சைக்காக அந்த ஒரு நோக்கத்துக்காக செய்யணும். இது ரெண்டுமே பேலன்ஸா இருக்கிறது தான் சத்துவகுணம். சரி, ஓகே. இப்ப சில பேர் வந்து வித்தை வாங்கி அப்படி உடனே அந்த ஒரே நாள்ல கூட ஞானோதய நிலைக்கு போயிடுறாங்க. அது சில பேரால வந்து ரொம்ப போராட்டம் பண்ணி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் போராடி கூட இந்த வித்தை செய்து கூட அது முழுமையான பலன் என்பது ஏற்படல. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்திலே ஞானோதயம் அடைஞ்சிடுறாங்கன்ற முறையில வந்து தீவிரமாக போறாங்கன்னா, அங்க வெளி உலக செயல்கள் எல்லாமே விட்ட மாதிரி தானே ஆகுது அந்த டைம்ல. இன்னொன்னு, நாம வந்து கம்பேரிட்டிவா எடுத்துட்டோம்னா, ஒருத்தர் வந்து சீக்கிரமா போயிட்டாரு, கம்பேரிசன் வந்துச்சுனால அது ரஜோகுணம் ஆயிடுது. ஒருத்தர் வந்து டக்குன்னு போயிட்டாரு, ஒருத்தர் 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. ஆனா சுவாமி என்ன சொல்றாருன்னா, டெஃபினேஷன் சொல்றாரு. யார் ஆனந்தர் அப்படின்றவர், ஆனந்தர்ன்றவர் 2 நாள்ல ஞானோதயம் அடைஞ்சவர் சொல்ல, யார் 24 மணி நேரமும் சித்த வித்தையை அபியாசித்துக் கொண்டு நடவடிக்கை கிரமத்தை சமாஜத்தினுடைய கொள்கையை யாரும் ஃபாலோ பண்றாங்களோ அப்படிப்பட்டவர் தான் ஆனந்தர், அப்படிப்பட்டதான் என்னுடைய புதல்வர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஒருத்தர் 10 நாள் அடைஞ்சிட்டாருன்னா அது அவருடைய கெப்பாசிட்டியா இருக்கலாம், அவருடைய ஸ்பீடா இருக்கலாம், அது நம்ம ஒன்றும் தப்பு பண்ண முடியாது. இப்ப நாம போறோம், நம்ம இப்படி போனோம்னா ஒரு 500 வருஷம் கழிச்சு தான் ஞானத்தை அடையிறோம். பட் இருந்தாலும் பரவாயில்லையே, ஒரு படியா எடுத்து வைக்கிறது தான் வந்து சரியான விஷயமே தவிர, ஒருத்தர் போயிட்டாரு நம்ம போலன்றதை விட நாம நேத்தை விட இன்னைக்கு ஒரு படி கூட வச்சிருக்கோமா அப்படின்றதுதான் சஸ்டைனபிள். நீங்க அப்படி பார்த்தோம்னா, கணேஷ்புரி நித்யானந்தர் 3 மாசம் ஞானத்தை அடைஞ்சிட்டாருன்றாங்க. இன்னும் சில வித்தியார்த்திகள் 30 வருஷமா ஞானத்தை அடையலைன்னா அப்போ வந்து இம்பேலன்ஸா இருக்கே. அப்படி கிடையாது. 30 வருஷம் இவருடைய வாழ்க்கையில இவர் பல விஷயங்கள் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 3 மாசம் ஞானோதயம் அடைஞ்ச நித்யானந்தர் சில விஷயங்கள் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் அந்த பர்பஸ், அந்த நோக்கம்ன்றது வேற. ஒரு உயிரும் அந்த, அப்போ ஒருத்தருக்கு ஒரு ரோல் இருக்கு. அப்போ நாம நடவடிக்கை கிரமங்களுக்கு எப்படி ஒரு படி கூட வைக்கிறது அப்படின்றதுதான் ரியாலிட்டியை தவிர, ஏன்னா அதுதான் நம்ம கண்ட்ரோல்லயும் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஞானோதயம், நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத அனுபவங்கள், இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறது பிரயோஜனமா? இல்ல நம்ம கையில உண்மையிலே இருக்கிற இந்த நடவடிக்கை கிரமங்கள், இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம பயிற்சி பண்ற குவாலிட்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றது, அது புத்திசாலித்தனமா? சோ அதனால சத்துவகுணம்ன்றது இன்னொருத்தவங்க போயிட்டாங்க நம்ம போலன்றது இல்ல, இன்னொருத்தவங்க போகல நாம இவ்வளவு தூரம் முன்னேறிட்டோன்றதும் இல்ல. நம்மளோட குவாலிட்டி வந்து நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னை விட நாளைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இந்த ஒரு நிலை நம்ம வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணோம்னாலே அதுதான் சத்துவகுணம்.
அவங்களுடைய தனிப்பட்ட கிராஜுவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கதான் கரெக்ட்ன்றீங்க. ஆமா, அது அவங்களுக்கு இண்டிவிஜுவலா மாறும். நடவடிக்கை கிரமத்தினுடைய கடைசி பகுதியில் ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபச்சாரியை அந்த பயிற்சி வாங்கினாலும் அந்த அவங்க வந்து மேல்நிலை அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லியிருப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் விபச்சாரத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க பிறந்ததுல இருந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிறந்ததுல இருந்து இருக்கிற ஒரு 50 வருஷமா விபச்சாரத்துல இருக்கவங்களுடைய மனமும் சக்தியும் பெரும்பாலும் வெளியே போயிருக்கும். ஆனா அவங்க நிலையில இருந்து முன்னேறி ஒரு படி முன்னேறி எடுத்து வைக்கிறாங்க. நீங்க நீங்க வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க. நீங்க பிறந்து வளர்ந்த சூழ்நிலை எல்லாமே வேற. நீங்க நல்ல சூழ்நிலை வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோடது வேற. நீங்களும் அவங்களும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனா அவங்க ஒரு படி எடுத்து முன்னால வைக்கிறாங்களா அப்படின்றதுதான் கேள்வி. அதே மாதிரிதான் நீங்க உங்கள்ல இருந்து ஒரு படி எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்றது. அப்போ நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ற இடம்ன்றது ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ரேஸ் இருக்குன்னா ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா எல்லாரும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம்னா யார் முன்னால போறா பின்னால போறான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ற இடமே வேற, சூழ்நிலை வேற, எல்லாமே வேற வேற. அப்போ வந்து நமக்கு என்ன ஒண்ணு கிளியரா தெரியுது, நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா, இன்னையில இருந்து நாளைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா, இதுதான் கிளியரா இருக்கு. சோ சத்துவ குணம்ன்றது அதுதான். எல்லாருக்கும் எது பொருந்துமோ அதுதான் சத்துவம். சோ அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொருந்தும். ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. வசந்த் ஐயா, சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ ஆனந்தர்கள் பத்தி சாமி வந்து அந்த விவரம் சொல்லும்போது, யார் ஒருவர் 24 மணி நேரமும் நம்முடைய கொள்கைகளையும் சமாஜத்தினுடைய கொள்கைகளையும் கடைபிடித்துட்டு வருவாரோ அவரே ஆனந்தர்கள். அதே சமயம் அவங்க சதா அந்த அபியாசத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் வந்து நம்மளுடைய புத்திரர், அவரே ஆனந்தரும் ஆவார் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா? ஆமா. ஆனா சாமி நித்யானந்தா அவரை சாமியே போய் உபதேசம் கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு அதுல ஆர்வம் இருக்கா இல்லையான்ல முதல்ல இப்போ நம்மளுக்கு ஆர்வம் வருது, நம்ம விதியை தேடுறோம். ஆனா நித்யானந்தா, சங்கரானந்தா இவங்களெல்லாம் சாமியே தேடி போய் உபதேசம் கொடுக்குறாரு இல்லைங்களா? அது அந்த விஷயம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஸோ அவங்க முன்கூட்டியே அவங்க ஆனந்தர்களாக சாமிக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்குதா? ஏன் ஒரு சில செலக்டிவான அந்த ஆனந்தர்களை சாமி வந்து தேடி போய் இவங்களுக்கு நாம உபதேசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வாலண்டியரா இவர் போய் கொடுக்குறாரு இல்லையா? ஸோ அது எனக்கு என்ன ஒரு இதுனா, முன்கூட்டியே இவங்கெல்லாம் நல்ல ஆனந்தர் பட்டம் வாங்குற அளவுக்கு நிலைமைக்கு வருவாங்கங்கிறது முன்கூட்டியே சாமிக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல அவங்களுடைய அந்த உபதேச முறைக்கு முன்னாடியே அவங்க அந்த குவாலிட்டியில இருந்தாங்களா? உபதேசம் வர்றதுக்கு முன்னாடியே ஆனந்தருக்கான குவாலிட்டி அவங்களுக்கு இருந்துச்சா அப்படிங்கறது என்னுடைய சந்தேகம். 2வது சாப்டர்ல நம்ம பார்த்திருக்கோம். சுவாமி சொல்லியிருப்பாரு காரண காரியம்னு. அப்போ உள்ளில் இருக்கிறது காரணமாகவும் வெளியில இருக்கிறது காரியமாகவும் இருக்கு. இப்போ ஒருத்தர் நல்ல நிலையில முன்னேறி இருந்தாருன்னா, சிவானந்த பரமஹம்சர் அவருக்கு பயிற்சி கொடுக்கலன்னா வேற யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்திருப்பாரு. அப்போ சுவாமியா வந்து கொடுக்குறாருன்னா சுவாமி முடிவு பண்ணி இவங்களுக்கு கொடுக்கல. அதாவது அந்த வித்தியார்த்திக்கு உள்ளில் இருந்த காரண குரு வந்து சுவாமியை கூப்பிட்டுருக்கு. அதனால அவர் சுவாமி ரூபத்துல வந்திருக்கிறாரு. இதுவே சுவாமி இல்லாம வேற ஒருத்தர் ரூபத்துல வந்து பயிற்சியை வாங்கி அவரும் உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ காரண குரு காரிய குருன்றது அப்போ வந்து சுவாமி டிசைட் பண்ணி இவரு இதுக்கு செட் ஆவாரு, அவரு செட் ஆவாரு அப்படின்னு சொல்றதுக்கு அது பாசிபிலிட்டி, அது நம்ம சொல்ல முடியாது. 2வது என்னன்னா, இன்னொன்னு 24 மணி நேரமும் பயிற்சி பண்றதுக்கு என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா, நம்ம டெக்னிக்கலா நம்ம ரியலா நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம உடம்பு வந்து 24 மணி நேரம் இதை கதியை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு 2 மணி நேரமா தூங்குறதுக்கு தேவைப்படும். தூங்குற நேரத்துல நார்மலா நம்மளுடைய மூச்சு வெளிமுகமா போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்ப 24 ஹவர்ஸ் இந்த உடம்புனாலன்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான், அது கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி. சரி, மனத்தினால செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம மனம் வந்து ஒரு கணமும் மாறிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம சரி ஃபோக்கஸ் பண்ண வச்சு 24 மணி நேரம் உட்கார வைக்க முடியும்னாலும் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. அப்போ இந்த உடலையும் மனதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அது ஜீவனுடைய சக்தின்றது. அதாவது வந்து இந்த இப்போ ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம், ராமநாமன்றது வந்து யாரோ ஒரு சம் மிஸ்டேக் யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து அவரோட பக்கத்துல ஒருத்தர் படுத்துட்டு இருக்காராமா. என்ன தூங்கும் போது ராமா ராமா ராமன் கேட்டுட்டே இருக்காமா. என்ன இது இவர் வாயை மூடிட்டு இருக்காரு, பக்கத்துல யாரும் இங்க சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாயை பொத்துறாராமா. அப்பயும் கேக்குதாமா. அப்புறம் வந்து என்ன பண்றாருன்னா இவருடைய ஒரு என்ன சொல்றது உடம்ப முழுசா போத்துறாராமா. அப்பயும் கேக்குதாமா. அதாவது அவரோட ஒரு செல்லுல இருந்து அந்த இது கேக்குது அப்படின்றது. அதே மாதிரி இந்த சித்த வித்தைன்றது ஒரு கணமும் நம்மளுடைய உயிரோட ஒரு பாகமா ஒரு அங்கமா ஆயிடுச்சுன்னா அது 24 மணி, இப்ப நம்ம உயிரோட 24 மணி நேரமும் இருக்கும்.
கரெக்ட் தானே? அப்போ சித்த வித்தையும் நம்ம உயிரோட ஒரு பாகம் ஆயிடுச்சுன்னா அதுவும் 24 மணி நேரமும் இருக்கும். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் சமாஜத்தினுடைய கொள்கையும் அந்த கொள்கையும் நம்ம எந்த அளவுக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு அது பேலன்ஸா இருக்கும். அப்போ நம்ம மேல பார்த்த மாதிரி இந்த 2 ஆனந்தர்கள், நித்யானந்தர் ஆகட்டும், சங்கரானந்தர் ஆகட்டும், அவங்க 2 பேரினுடைய அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த காரண குரு கட்டளை இட்டதுனாலதான் வெளி உலகத்துல இருக்கிற அந்த காரிய குருவா இருக்கிற சிவானந்த பரமஹம்சர் வந்தாரு. அப்ப அந்த வெளி உலகத்துல இருக்கிற அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் வர போறாரு. அப்போ வெளி வந்து உள்ள டிசைட் பண்ணல, உள்ள இருக்கிற இவங்க தான் டிசைட் பண்றாங்க நம்ம ஆனந்தர் ஆகணுமா ஆகக்கூடாதுன்னு. இன்னொன்னு, சதா பிராணாயாமம் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா, கடந்த காலத்துல நான் பிராணாயாமம் பண்ணனா இல்லையான்றது இல்ல, இந்த கணத்துல பண்ணனா இல்லையான்றது. அப்போ நான் ஆனந்தரா இருக்கனா இல்லையான்றது எப்படின்னா, நான் நேத்து பண்ண 1000 வருஷம் முன்னால பண்ண தவத்தினுடைய விளைவு இல்ல, இந்த கணத்துல நான் இந்த கணத்துல நான் அந்த ஜீவரட்சைக்கான அந்த சித்த விதையை நான் செய்யறேனா இல்லையான்றதுலதான் இருக்கு. அப்போ 24 மணி நேரமும் சித்த விதையை யார் அபியாசித்துக் கொண்டு யார் நம்முடைய கொள்கையும் சமாஜத்தினுடைய கொள்கையும் ஃபாலோ பண்றாங்களோ அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய புத்திரர்னா இந்த கணம் அதுல இருக்கா அப்படின்றது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அதனுடைய ரெலவன்ஸே இல்ல. கடந்த காலத்துல அவங்க செஞ்ச தவம் பலன் அதனுடைய ரெலவன்ஸ் இல்ல, இந்த கணத்துல செய்யறமான்றதுதான் கேள்வி. அப்போ அந்த பாசிபிலிட்டி நமக்கும் தானே இருக்கு. அப்ப எல்லாருக்குமே இருக்கிறது அந்த ஒரே பாசிபிலிட்டி, அது என்ன, இந்த கணத்துல நம்ம செய்யறோமா அப்படின்றது. எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இது வரைக்குமே வந்து சாமி இருந்த காலகட்டம் வரைக்குமே 12 பேர் தான் ஆனந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பட்டத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன் மற்றவங்க யாருமே அந்த 24 மணி நேரம் செயல்படுறதுக்கான ஒரு நிலைமைக்கு அவங்க வரல? ஏன் இது எப்படின்னா வந்து புரியுது. இது வந்து அபிஷியல் இன்கம் டாக்ஸ்ல வந்து அபிஷியல் கணக்கு அன்அபிஷியல் கணக்குன்ற மாதிரி அபிஷியலாக அறிவிக்கப்பட்டது 12 பேர் மட்டும்தான். ஆனா அறிவிக்கப்படாத பல ஆனந்தர்கள் இருந்திருக்கிறாங்க இந்த ஒரு வழிமுறையில. பல பேர்னா வந்து நம்ம வந்து ஒருத்தர் 2 பேர் இல்ல, பல பேர். அதனால வந்து அவங்களுக்கு டைட்டில் கொடுக்கல, அபிஷியலாக நிர்வாக ரீதியாக டைட்டில் கொடுக்காதவர்கள், ஆனா பல பேர் முழுமையடைஞ்சவங்க இருக்கிறாங்க. அதுல ரொம்ப ஒரு கிளாசிக்கலான ஆள் யாருன்னு பார்த்தோம்னா வந்து அவர் வந்து பழனி பக்கத்துல திண்டுக்கல் பக்கத்துல வந்து ஒருத்தருடைய சமாதி, அவர் வந்து கனகம்பட்டி மௌன நிர்வாண சித்தர் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அவரும் வந்து ஒரு காலத்துல பயிற்சியாளராக இருந்திருக்காரு. சாமி சிவானந்த பரமேஸ்வரர் சமாதிக்கெல்லாம் வந்திருக்காரு. அவரும் அந்த உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்லணும்னா, பல பேர் இருக்கிறாங்க. ஆனா டைட்டில் கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு டைட்டில் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல வந்து அன்அபிஷியல் அப்படின்ற மாதிரிதான் பல பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் பாசிபிள், இன்னொருத்தருக்கு பாசிபிள் இல்லைன்னா அது நம்ம எல்லாருக்குமே வரணும்னு அவசியம் இல்லைல்ல. நன்றிங்க. நன்றி. ஏதாவது கேள்விகள் கேட்கறாங்க? ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்க ஐயா, நான் திண்டுக்கல்லேருந்து சுப்பிரமணி. சரிங்க ஐயா வந்து ரொம்ப நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. நான் ஒரு 2 நிமிஷம் பேசலாம்னு ஆசைப்பட்றேன் உங்கள்ட்ட அனுமதியோடு. கண்டிப்பா ரமேஷ் அண்ணா ஐயா பேசுங்க. ஓகே, நன்றிங்க. ஐயா கூட சொன்னாங்க அந்த மிலிட்ரிக்காரவங்க வந்து அங்கே போகலாமா வேணாமா, அப்போ இந்த இதெல்லாம் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறலாம் வந்தது. அப்போ நீங்கள் அதுக்கு விளக்கமும் கொடுத்தீங்க. அந்த நிலையோடு அந்த உணர்வு பாவனையோடு வந்து நம்ம ஆக்ஷன் எடுத்தாக்கா கரெக்டு தான், ஒரு 250 பேர் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது கரெக்ட், உண்மையான இது உணர்றேன். ஏன்னா நான் ஒரு ஃபண்டமெண்டலாக பேசிக்கலாக வந்து நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். இப்போ வந்து அந்த காலகட்டங்களே நான் வந்து அந்த கரிமீன் எங்களுக்கு வாரத்தில் 3 தடவை இதுவும் 3 தடவை லிக்கரும் வந்து கொடுப்பாங்க. அது அந்த ஃபீல்டு, ஸ்னோஃபால் ஏரியா, ஹாட் கோர் டெரரிஸ்ட் ஏரியா, அந்த மாதிரி பல பாலைவனங்கள் இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இது எல்லாம் ஒரு சமநிலைப்படுத்தி வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ உணர்வு பாவனைகள் வந்து இதை நான் செய்யலை, பட்டு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிற அந்த அமைதியான நிலையில் வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கிறோம், எதிரியை வந்து கொள்கிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கருத்து நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பாவோட இந்த சித்த வித்தை கருத்துக்களோடு வந்து எங்களுக்கு ஒத்து வருது. அது மற்ற சோல்ஜர் இல்லை மற்ற இராணுவ வீரர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னு தெரியல. நான் அன்றைக்கி கூட திருச்சிக்கு போயிட்டு வந்தேன். முன்னாள் இராணுவர்களுடைய 15/2/25 சிக்னல் கோர்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அட்டன் பண்ணிட்டு தான் இப்போ சாயந்தரம் வந்தேன். அங்கே வந்துங்க ஒரு எதிரியை நம்ம கொள்ளும் பொழுது குட் ஹோல்டிங், துப்பாக்கி வந்து கரெக்டாக
பிடிக்கிறது கிரிப்பா. ஓகே, குட் ஹோல்டிங். செகண்ட், குட் எய்ம், கரெக்டாக எய்ம் பண்ணணும் அந்த டார்கெட்டை. அப்புறம் குட் ட்ரிகர் பாயிண்ட், அந்த ட்ரிகர் ஆப்ரேஷனுங்கிற டயத்தில் கரெக்டாக அந்த ட்ரிகர் ஆப்ரேஷன் பண்ணணும். இது அப்படியே வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இந்த நம்ம சித்த வித்தையில் வரும்பொழுது அப்பா கரெக்டாக 90 டிகிரியில் முதுகு தண்டை நேராக உட்கார வச்சு அந்த முத்திரைகளை வந்து வச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக உட்கார வைக்கிறது. இது வந்து அந்த துப்பாக்கி எப்படி கரெக்டாக பிடிக்கணுமா, குட் ஹோல்டிங். அதுக்கு மேலே குட் எய்ம். குட் எய்முங்கிறது வந்து அப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம கண்களை வந்து அந்த புருவ மத்தியில் கரெக்டாக அங்கே உட்கார வச்சு அந்த நிலைக்கு கொண்டு போயிடுது. அங்கப்போ மனம் அங்கே போயிடுது. மனம் எங்கே உண்டு அங்கே வாய் உண்டு அப்படிங்கிற அந்த லெவலுக்கு போயிடுது. தேர்ட் பாயிண்ட் வந்து குட் ட்ரிகர் ஆப்ரேஷன். கரெக்டாக ஹோல்டு பண்ணிட்டோம், டார்கெட்டை வந்து எய்ம் பண்ணிட்டோம் மேலே புருவ மத்தியில். அப்புறம் ட்ரிகர் ஆப்ரேஷன். இந்த ட்ரிகர் ஆப்ரேஷனுங்கிறது தான் வந்து நம்ம வந்து அந்த என்ன சொல்ல வருது, கதாகதம் மேலையில் நம்ம வந்து வாயுவை மெதுவாக ஒரு துடிப்பு உண்டோ இல்லையோ என்ற அளவுக்கு தொண்டைக்குழியில் அதை ஏற்றி இறக்கி சதா காலமும் மெதுவாக ஆனந்த நிலையில் நம்ம செய்கிறது. அப்போ இதே பொசிஷன் தான் அங்கேயும் வந்ததுங்க. நான் வந்துட்டு எல்டிடி லிபரேஷன் தமிழ் டைகிராஸ் நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கார்கில் வார் அட்டன் பண்ணேன். தென் ஆஃப்டர் தான் 2004 தான் நான் வெளியே வந்தேன். அப்போ எங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கிது, மேலேருந்து ஆர்டர் கிடைக்கிது, இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து நான் செய்யலை. இதை நான் செய்யலைனாக்கா இந்த கால சூழ்நிலையில் இந்த நான்கிற அந்த உணர்வு மேலோங்காமல், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரஜோகுணம் மேலோங்காமல் நம்ம கடமை செய்கிறோம் அப்படிங்கிற எனக்கு அந்த உணர்வுகளை இருந்து அதை நம்ம செஞ்சுருக்கோம். பல ஆப்ரேஷனில், பல டெரரிஸ்ட்டு, தீவிரவாத என்கவுண்டர், இல்லை ஆப்ரேஷன், வாட் எவர் இட் மேபி. இந்த லெவலில் செய்யும் பொழுது இதை வந்து நல்லா புரிஞ்சு இந்த வித்தையும் வரும்பொழுது எங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்க. ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நாங்கள் அந்த இருந்த காலத்திலேயே வந்து நாங்கள் வந்து இதை அந்த கரிமீன் மாம்ச உணவு லிக்கர்லாம் விட்டுட்டு நான் வந்து நான் ட்ரிங்கர், அந்த நான் வெஜிடேரியன், நான் மீட்ரு அப்படிங்குவாங்க. ஆமாம், வெஜிடேரியன் வந்து நான் சொல்லுவேன். அந்த இதில் வந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி இருந்தேங்க. அப்புறம் ரிமைனிங் 2வது 10 வருஷம் வந்து நான் டோட்டலாகவே மாறினேன். அப்போ எனக்கு வந்து பூஸ்ட் கிடைக்கும், அந்த பாயசம், சப்ஜி அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதில் எங்கள் பேரே வந்து வரும். அந்த லிக்விட் ரிச்சில் எங்கள் பேரில் ஏறாது, என் பேரில் ஏறாது. ஒருவேளை அப்படி இருந்ததுனால தான் என்னமோ வந்து நான் வந்து அப்பாவுடைய கருணையினால் அங்கே தமிழ் டைகர்ஸ் எல்டிடியில் இந்த ஆப்ரேஷன்லேருந்து தப்பிச்சு வந்ததோ, இல்லை இங்கே நம்ம கார்கில் வார் யுத்தத்துலேருந்து எல்லா வேலையும் கடமையை செஞ்சுட்டு நம்ம லேஸ் வாசம் ஒரு அடியோட ஒரு கேட்டகரியோடு தப்பிச்சு வந்ததும் எல்லாமே அப்பாவுடைய சித்து தான் அப்படிங்கிற இந்த அளவில் நான் சொல்லி இதை முடிக்க ஆசைப்பட்றேன். இதில் தவறு இருந்தால் மன்னிக்கவும், மிகை இருந்தால் இதெல்லாம் அப்பாவுக்கு சாரும். ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்க. ஐயா, வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கலாங்க. ஐயா, இப்போ இவர் நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஸோ ட்ரிங்க்ஸ் இல்லாமல் வெஜிடேரியன் ஃபாலோ பண்ணுறவங்க கூட மிலிட்ரியில் இருந்திருக்காங்க, கரெக்டுங்களா? ஆமாங்க. ஓகே, நன்றி. நன்றி. சரிங்க, இந்த சிவராத்திரிக்கு வேற யாராவது ஒரு விளக்கங்கள் கொடுக்கலாமே? பாலசுப்ரமணியம் ஐயா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் ஒரு வருடத்துக்கு இருக்கு. அதில் பகல் 365 நாள், இரவு 365 நாள். அதில் ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி வருவதற்கான சிவனுக்குரிய ராத்திரி என்றும், மற்ற நாள்லாம் இல்லைன்றதும் பொதுவாக சித்தவேதத்தில் ஏற்றுக்க முடியாத ஒன்று தான் சொல்லுது. பொதுவாக சிவ ராத்திரி, அந்த இரா என்றாலும் அது பொதுவாக மாயையை குறிக்கக்கூடியது. திரினா 3 குணங்களால் ஏற்படக்கூடிய அந்த மாயை,
அந்த மாயையிலிருந்து நம்ம வெளிப்படணும். அதுதான் ஏகாதசிக்கா ஞானபிதா சொல்லிட்டாரு. தச இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5, மொத்தம் 10 இந்திரியங்கள். பிளஸ் அதுக்கு மனம் ஒண்ணு இல்ல இருக்குது, அதெல்லாம் செயல்படுது என்ற முறையிலேயே சிறியது. அப்போ ஏகாதசிக்குன்னு பார்க்க சொல்ல உங்களுக்கு அதன் மூலமாக தான் நம்மளுக்கு ஜீவசக்தியான வாயு வந்து விரயம் ஆகுது. அதை தடுத்து நிறுத்துவது தான் ஏகாதசி விரதம்னு சொல்லியிருக்கிறது. அதே பிரதோஷம்னா 13 தச இந்திரியங்கள் பிளஸ் அதே வந்து மனத்துக்கு வந்து 3 குணமாக பிரிச்சு சொல்லியிருக்கிறது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களுடைய இயல்பால வந்து அது ஜீவசக்தியான வாயு என்பது தச இந்திரியங்கள் மூலமாக ஏதோ ஒரு இடத்துல அது விரயமாகுது. அதை தடுத்து நிறுத்துவதுதான் பிரதோஷம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் சிவராத்திரின்ற முறையில பாத்தீங்கன்னா அந்த மாயை, அந்த தெரியல அந்த 3 குணங்களால அந்த மாயையால ஜீவசக்தியான வாயு என்பது விரயம் ஆகுது. அது நமக்குள்ளேயே அது விரயமாகாமல் அது உற்பத்தியான இடத்திலே நிலைநிறுத்துவதுதான் அது உண்மையான அது சிவராத்திரி என்ற விரத முறையில தான் ஞானபிதா வந்து நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது. அது நடைமுறை வாழ்க்கையிலே சிறிது நம்மளோட இதுவும் நமக்கு வந்து அனுபவத்துல ஏற்றுக்கொள்ள மாதிரியும் விஷயம் இருக்கிறது. சில பேர் வந்து ஏதோ ஒரு புக்ல விளக்கம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி பலவித கன்ஃபியூஷன் இருக்கும். அது ஆனா ஞானபிதா கொடுத்த விளக்கம் என்பது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது உண்மை உள்ளது உள்ளபடி கொடுத்ததால இந்த வித்தை மார்க்கத்துல பயணிக்கிறதால இதுதான் சரியான விளக்கமா இருக்கும்ன்ற முறையில வந்து எல்லாராலையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. சரிங்க சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிருங்கய்யா. பாலசுப்ரமணியம். இன்றைக்கு நம்ம சத்சங்கத்துல சிறப்பு விருந்தினராக வந்த வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு நம்ம சத்சங்கம் சார்பாக ஒரு ஆத்ம நமஸ்காரம் அவருக்கும் வந்தது. கூடவே சிறிது நம்ம சத்துவ குணத்தை தான் எப்பயுமே உடலாலும் மனதாலும் வாக்காலும் அதை கர்மத்தாலும் அதை நிலை நிறுத்த வேண்டும். அது எல்லா விதத்திலையும் நிறுத்தும் போது தான் அப்ப உடலால நம்ம வந்து அந்த சத்துவ குணத்தை நிலைநிறுத்தும் போது உடல் வந்து நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஜபம் செய்தாலும் கை கால் வலியோ ஒரு இது இல்லாம அசையாமல் நம்ம உட்காரத்துக்கு அந்த சத்துவ குணம் என்பது அந்த உடலை அந்த சாத்வீகமான உணவு இந்த உடலுக்கான சாத்வீகமான அந்த பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் சரி பண்ணிக்கலாம். அதே சமயம் மனதையும் சத்துவ குணத்தோடு நாம் செயல்படுத்தும் போது எல்லா ஜீவன் மேலேயும் அன்பு அக்கறை, வெளியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் அக்கறை, கூடவே நம்மளுடைய ஜீவன் மேலே அக்கறை. அது பொதுவாக அது மன ரீதியாகவும் அந்த சத்துவ குணத்துக்கான அது நடைமுறை வாழ்க்கையை நம்ம செயல்படுத்துவதும் கூடவே அந்த ஜீவனுக்கான சத்துவ குணம் அது இருக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த ஜீவன் மேலே ஒரு ஜாக்கிரதை என்ற உணர்வு வந்து நமக்கு ஏற்படுது. அப்போ மொத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம நடவடிக்கை கிரமங்களே நமக்கு வந்து இயல்பாகவே நம்ம உலகவாசியாக இருந்து தான் இந்த வித்தையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதற்காக உபஜீவனத்துக்கான ஏற்றுக்கொண்ட பொறுப்பு நம்ம குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் ஏற்றுக்கொண்ட பொறுப்பையும் நம்ம வந்து அந்த சூழ்நிலையில சரிவர நிறைவேற்ற வேண்டும். அப்படின்ற சமயத்துல அந்த சத்துவ குணம் என்பது அந்த நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது அது கிரமங்கள் விதிகளை நம்ம முழுமையாக நம்ம கடைபிடிக்கும் போதுதான் அது அந்த சத்துவ குணத்திலே இயல்பாகவே நம்ம வந்து உபஜீவனத்துக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை நிறைவேற்றும் போது வந்து அது சக்சஸ்ஃபுல்லா முடிவும். கூடவே சிறிது சதா பிராணாயாமம் நமக்குள்ள அது நடத்துவதற்கு அது முழுமையாக அது சப்போர்ட் பண்ணும். அதுக்குதான் ஞானபிதா அந்த முறைக்கு நம்ம வரணும்ன்றதுக்காகத்தான் நம்ம வித்தை வாங்கும் போதே உடலாலும் மனதாலும் வாக்காலும் இந்த கர்மத்தாலும் மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலையும் செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியை நமக்குள்ள வாங்கி இருக்காது. அப்ப அந்த உறுதிமொழியை கடைபிடிக்கணும்னா நமக்குள்ள நாளுக்கு நாள் அந்த சத்துவ குணம் மிகைப்படுத்தணும். கூடவே கிரமங்கள் விதியும் முழுமையாக கடைபிடிச்சு அந்த கைவல்யம் என்ற நிலையை பெறணும்னா கொடுத்த நம்ம அந்த உறுதிமையும் மிக மிக முக்கியம் என்ற அந்த ஞாபகத்தோடு ஒவ்வொரு க்ஷணமும் இருந்து நம்ம ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நான் உங்கள்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச விஷயம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். தொடர்ந்து நாளைக்கு நாம் கேள்வி பதில் பகுதியில பயணிக்கலாம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம் ஐயா.